அந்த காலத்துல டேட்டா சீலோன்னு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இப்போ மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் வந்து மல்டிபிள் டேட்டா சோர்ஸ், மல்டிபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சிருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சொல்லிருக்காங்க டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் யூஸ் ஒன் டேட்டா பேஸ். ஹெச்ஆர் வந்து ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து தனித்தனியான அனாலிசிஸ் நம்ம பண்ணிடலாம் தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸுக்கு. ஆனா இப்போ வந்து லைக் நேத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் நம்ம வேர் ஹவுஸ்ல, பர்சன் ஹூ இஸ் பையிங் பியானோ ஆல்சோ ரெஜிஸ்டரிங் ஃபார் லெசன்ஸ் வில் ஹி கம் ஃபார் ரிப்பேர். அந்த மாதிரி மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸை இன்டகிரேட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப வரல. ஏன்னா டேட்டா இன்கன்சிஸ்டன்சி இருந்துச்சு, ஃபார்மேட்லாம் சரியில்லை, ஸ்ட்ரக்சர்ஸே வேற மாதிரி இருந்தது. ஸோ இந்த டேட்டா சிலோ, இதுதான் டேட்டா சிலோன்ற ப்ராப்ளம். ஐசோலேட் டிபார்ட்மெண்ட் வாரியா ஐசோலேட் ஆயிடும் டேட்டா, நம்மளால மற்றவங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதை வந்து எலிடிகேட் பண்றதுக்கு தான் இடிஎல்ன்ற ஒரு ப்ராசஸே வந்தது. ஸோ இடிஎல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் லோட். இப்போ நம்ம வந்து இடிஎலோட ப்ராசஸஸ்குள்ள போகலாம். அதுக்கு வந்து இந்த நோட்ஸ்ல பாருங்க, நான் டிரைவ்ல என்னோட ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ பார்ட் 1 எக்ஸ்ட்ராக்ட். எக்ஸ்ட்ராக்ட்ல என்ன நடக்கும் தெரியுமா, நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா சோர்சஸ் இருக்கும். அந்த டேட்டா சோர்சஸ்ல இருந்து நீ டேட்டாவை எடுத்து டம்ப் பண்ணுவ. நம்ம வந்து எவ்வளவு ஃபாஸ்ட் பண்றது ரொம்ப முக்கியம். கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும்னா, ஒன்னு ஜாவா டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டியா இருக்கும், ஜாவா கோட் வச்சு நீ கனெக்ட் பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா ஓப்பன் டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு, அதை வச்சு எடுக்கலாம். இதுலயே 2 வகை இருக்கு. ரியல் டைம் ஸ்ட்ரீமிங், டேட்டா புதுசா கிரியேட் ஆக உனக்கு ஸ்ட்ரீம் ஆகி உள்ள வந்துடும். இல்லைன்னா பைப்லைன் பேட்ச். இப்போ ட்ரிகர், இப்போ ஏடபிள்யூஎஸ்ல ஈவென்ட் ட்ரிகர்லாம் இருக்கும். நீங்க S3ல புதுசா டேட்டா ஆட் ஆகணும்னே இத்தனை பேட்ச் வந்தோடனே ட்ரிகர் பண்ணு, இந்த பைப்லைனுக்குள்ள போ அப்படின்லாம் செட் பண்ணுவோம். அது வந்து பைப்லைன் பேட்ச். ஓகேவா? இன்னொன்னு மெயின் விஷயம், எக்ஸ்ட்ராக்ட்ல மெயின் விஷயம், காம்ப்ளெக்ஸ் லாஜிக் எதுவும் போடவே கூடாது. பிசினஸ் லாஜிக், காம்ப்ளெக்ஸான பிசினஸ் லாஜிக்ஸ் எதுவுமே நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்றப்போ பர்ஃபார்மே பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி எக்ஸ்ட்ராக்ட் பண்ற டேட்டாவை நீ ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்ற மாதிரி தான் பார்க்கணும். ஓகேவா? மெயின் விஷயம். இன்னொன்னு டேட்டா ஃபார்மேட் கன்சிஸ்டன்சி. நம்ம இப்போ என்ன சொல்லணும், மல்டிபிள் சோர்சஸ்ல இருந்து டேட்டாவை வந்து வாங்கிக்கிறோம். ஸோ ஒரு சோர்ஸ்ல இருக்கிற டேட்டா ஒரு மாதிரி இருக்கலாம், இன்னொரு சோர்ஸ்ல இருக்கிற டேட்டா இன்னொரு மாதிரி இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், சோர்ஸ் 1ல வந்து மேல் ஃபீமேல் அதர்னு கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் 2ல வந்து MF4 போட்டிருக்காங்க அந்த ஆட்ரிபியூட். சோர்ஸ் 3ல என்கோடிங் பண்ணி 0, 1, 2 இருக்கு. இது பார்த்தா புரியுமா? 3மே சேர்த்து பார்த்தா புரியாது. ஸோ இதை யூனிஃபை பண்ணணும், ஒரே டேபிள்ல போட போறோம். ஸோ இது எல்லா டேட்டாவும் யூனிஃபை பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்மேட்டிங் பண்றோம்னா MF4 எல்லாத்தையும் நம்ம என்கோட் பண்ணிடுறோம். இதுதான் டேட்டா ஃபார்மேட் கன்சிஸ்டன்சி. அடுத்து டேட்டா குவாலிட்டி ரூல்ஸ். நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் போதே உன் டேட்டாவோட குவாலிட்டியை செக் பண்ணுவ. அதாவது நீ மென்ஷன் பண்ற, எனக்கு வந்து இந்த இயருக்கு மேல இருக்கிற டேட்டா போதும், 2015 மேல இருக்கிற டேட்டா போதும், அதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாலாம் வேணாம் அப்படின்னு நீ சொல்றதா டேட்டா குவாலிட்டி. நீயே செட் பண்ணுவ, எனக்கு இந்த மாதிரி இருந்தா போதும், இதை மட்டும் எடு, இதை மட்டும் எடுன்னு. அப்படி அந்த குவாலிட்டியை ஃபெயில் ஆச்சுன்னா அந்த டேட்டா எங்க போடுவேன்னா, நீ எரர் டேபிள்னு ஒன்று இருக்கும், அதுல போட்டுருவ. அதுல போட்டுட்டேன்னா நம்ம டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த டேட்டா சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேட்டா எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க, இதை ஏன் அது ஃபெயில் ஆக்குச்சு, என்ன ரீசன் இந்த குவாலிட்டி டெஸ்ட்ல இது பாஸ் ஆகல அப்படின்றது, அதை பார்ப்பாங்க. ஸோ ஓகே, இடிஎல் நம்ம இப்போ இடிஎல்ல டேட்டா எடுத்துட்டோம். அதுக்கு அடுத்து என்ன நடக்கும், ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்ணுவோம். அந்த டேபிள் பேரு தான் ஸ்டேஜிங் டேபிள். அதாவது ஒரு இன்டர்மீடியட் டேபிள் மாதிரி வச்சுக்கோங்க, சும்மா இருக்கும் ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி. அங்க என்ன நடக்கும்னா டேட்டா எடுப்பேன், ஸ்ட்ரீம்ல இருந்து டேட்டா வரும். வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு அனுப்புறப்ப அந்த டேபிள் வந்து ட்ரன்கேட் ஆயிடும். ட்ரன்கேட்னா என்ன, டெலீட் ஆகாது. டெலீட்டுக்கும் ட்ரன்கேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு நிமிஷம். ட்ரன்கேட்னா உள்ள இருக்கிற ரெக்கார்ட்ஸ் தான் டெலீட் ஆகும், டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இன்னைக்கு நீ ஸ்ட்ரீம்ல இருந்து டேட்டா எடுத்து நீ வந்து இடிஎல் ப்ராசஸ்லாம் முடிச்சிட்ட. ஸோ நாளைக்கு நீ இப்போ எடுக்க போனோம்னா நீ அந்த பழைய டேட்டாவை அங்கே வச்சிருக்கிறது யூஸ் கிடையாது. இன்னொரு என்ன விஷயம், நீ அங்கே வச்சிருந்தனா நீ ஜாபை ரீரன் பண்ற மாதிரி அர்த்தம். ஸோ ரீரன் பண்ணனா டூப்ளிகேஷன் வரும், உனக்கு டேட்டாவே டூப்ளிகேட் ஆகும் லோட் டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராசஸ்ல. ஸோ இது உனக்கு தான் பெரிய தலைவலி. அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பேட்ச்ல ஒரு செட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ட்ரன்கேட் பண்றாங்க அந்த டேபிள. ஏன்னா புது ஸ்ட்ரீம்ல இருந்து புது டேட்டா வரணும்ன்றதுக்காக. சோ இதுதான் ட்ரன்கேட் அண்ட் லோட் ப்ராசஸ். ட்ரன்கேட் மறுபடியும் சொல்றோம், ட்ரன்கேட் மறுபடியும் சொல்ல ஒரு வாட்டி. அதான்டா ட்ரன்கேட்ன்றது ஒரு பிளேஸ் ஹோல்டர் டேபிள். ஆக்சுவலி நீ டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றல, எக்ஸ்ட்ராக்ட் பண்ற டேட்டாவில எங்க போடுவோம்னா ஒரு டெம்பரரி டேபிள்ல போட்டு வைப்பேன். ஓகேவா? புரியுதா அத்தியா? அந்த டேபிள் தான் ஸ்டேஜிங் டேபிள். ஸ்டேஜிங் டேபிள். அந்த டேபிள் என்னன்னா ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி வச்சுக்கோ. இப்போதைக்கு நீ வந்து தண்ணி வருது பக்கெட்ல, என்ன பண்ணுவ, ஸ்டோர் பண்ணி வைப்பல, அப்புறமா தேவைப்படுதுன்னு குளிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, எடுத்து வச்சுக்கிட்டேன்.
எடுத்து வச்சுக்கிட்டே இப்ப நீ குளிச்சு முடிச்சிட்ட மிச்ச தண்ணி இருக்கு, நீ என்ன பண்ணுவ? நாளைக்கும் அதே தண்ணியை வச்சிருப்பியா இல்ல கீழே ஊத்தி விட்டுருவியா? கீழே தானே ஊத்தி விடுவ. உனக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு பேங்கிங் டிரான்சாக்ஷன்லாம் நான் எடுத்து வச்சு எனக்கு தேவையான டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்றதுக்கு நான் பாஸ் பண்ணிட்டேன் ஜாப. திருப்பி நான் நாளைக்கும் இதே டேபிள்ல வச்சுட்டு நான் என்ன பண்றேன்னா திருப்பி நாளைக்கு, அதாவது அடுத்த நாளைக்கான டிரான்சாக்ஷன் டேட்டாவெல்லாம் உள்ள கொண்டு வரேன். சோ இப்ப இந்த டேபிள்ல என்ன இருக்கும்? முன்னாள் நாளோட டிரான்சாக்ஷன் டேட்டா, கார்பேஜ், தேவையில்லாத வேல்யூஸ் இருக்கும். உனக்கு டேட்டா அந்த ஸ்பேஸ் தேவையில்லாம வேஸ்ட் ஆகும். இன்னொன்னு அதே நீ அந்த ஜாப திருப்பி ரன் பண்ணனா ரிப்பீட்டேஷன் வரும். அதாவது நேத்து பார்த்த ரெக்கார்ட்ஸே மறுபடியும் நீ அனுப்புவ. அது தேவையில்லாத தலைவலி. இதெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் ஒரு ஜாப் இல்ல ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே ட்ரன்கேட் பண்றவங்க அந்த டேபிள. ஏன்னா அடுத்து வர வேல்யூஸை நான் எடுத்து வச்சுக்கணும்னு. இதுதான் ட்ரன்கேட் அண்ட் லோட் ப்ராசஸ். இடிஎல்ல இது முக்கியமான விஷயம். இது இன்டர்வியூல கேட்பாங்க. ட்ரன்கேட் அண்ட் லோட் ப்ராசஸ்னா என்னன்னு, ஸ்டேஜிங் டேபிள், இந்த மாதிரி கீவேர்ட்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரன்கேட் அண்ட் லோடட், பிளேஸ் ஹோல்டர், நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கேன் இந்த கீவேர்ட்லாம். ட்ரன்கேடட். என்ன சொன்னேன் நானு? இப்போ இடிஎல்ல பிசினஸ் படிச்சே ரன் பண்ணக்கூடாது. அதாவது நீ இந்த அக்ரிகேட் கண்டுபிடிக்கிறேன், மின்னு கண்டுபிடிக்கிறேன், மேக்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னா இங்கே அதெல்லாம் பண்ணக்கூடாது. இங்க நீ டெக்னிக்கலா என்னென்ன பண்ணணுமோ அதான் பண்ணணும். இப்போ தேவையில்லாத டேட்டா ஃபில்டர் பண்றது, இந்த ஃபார்மேட்டிங் சரியில்லைன்னா ஃபார்மேட் பண்றது, இதெல்லாம் டெக்னிக்கல் பர்பஸ்க்காக பண்ற, பிசினஸ்க்காக பண்ணல. இந்த மாதிரி அந்த ப்ராசஸ் தான் நீ இங்க பண்ணணும். பிசினஸ் படிச்சே இங்கே ரன் பண்ணக்கூடாது. ஓகேவா? சோ இது எக்ஸ்ட்ராக்ட் ஸ்டேஜிங் டேபிள்ல இல்லடா ஸ்டீம் வரும்லடா, வரும்போதே நீ பெர்ஃபார்ம் பண்ணலாம். அப்போ நீ க்ளீன் பண்ணி வச்சுக்கதான் பாப்பனே தவிர அது ஃபர்தர் பிசினஸ் அனலிஸ்ட்லாம் அடுத்து பண்ணிக்கலாம். சோ எனக்கு ஸ்டேஜிங் டேபிள்ல ட்ரங்கேட் பண்ணி லோட் பண்றப்போ பிசினஸ் குவரிஸை ரன் பண்ண மாட்டேன். பிசினஸ் குவரிஸை நீ அங்க எக்ஸிக்யூட்டே பண்ண மாட்டேன். அது டிரான்ஸ்ஃபார்ம்ல பண்ணுவேன். அதுதான் டிரான்ஸ்ஃபார்ம்லயே ஒரு ஃபேஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம டேட்டா எவ்வளவுனா என்ன பார்த்தோம்? டேட்டா லோட் பண்றதெல்லாம் பார்த்தோம். லோடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சோர்ஸ் ரொம்ப கம்மி டேட்டா அப்படின்னா நீ என்ன பண்ணலாம்? மொத்தமாவே லோட் பண்ணிடலாம், பிரச்சனையே கிடையாது. கொஞ்சம் தான் டேட்டா லோட் பண்ண போறோம், அதனால ஃபுல் லோட்னா ஒன்றும் இல்லை, அப்படியே கண்ணை மூடிட்டு மொத்தமா லோட் பண்றது. இதுவே மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இருந்தது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்பாச்சே, கஃப்தா, ஸ்பார்க், இதுல பண்றோம் அதுல பண்றோம். அந்த டூல்லாம் எனக்கு கட்ட பட் ஆனா இவ்வளவு மில்லியன் இது ரெக்வஸ்ட் வருது, இவ்வளவு டேட்டா ஸ்ட்ரீம் போகுது, அப்படி இப்படின்னு பார்த்துருப்போம். அந்த மாதிரி லார்ஜ் சோர்ஸ்ல எப்படி எடுப்பாங்கன்னா டெல்டா லோட் பண்ணுவாங்க. டெல்டா லோட்னா என்னன்னா, சோர்ஸ் என்ன பண்ணுவோம்னா அப்டேட்டட் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் ஸ்டேஜிங்க்கு அனுப்பும். ஓகேவா? நீ ஆல்ரெடி அனுப்பின டேட்டாவை அனுப்பவே அனுப்பாது. இப்போ எந்த டேட்டா புதுசா அப்டேட் ஆயிருக்கோ அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் அனுப்பும் வித் ஃபிளாக். இப்போ ஃபிளாக்ல ஐ இருந்துச்சுன்னா இதை இன்சர்ட் பண்ணு, யூனா அப்டேட். இப்போ அபிஷேக்னு ஒருத்தர் இருக்கான், அவன் ஹைட்டை மாத்துறாங்கன்னா அந்த ஸ்டேஜிங் ஃபேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிளாக் யூன்னு போட்டுருவாங்க. யூன்னு போட்டா ஓகே அப்டேட் பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். டெல்டா லோட்ல இல்ல, அந்த லோட் பண்றப்பே ஐன்ற ஒரு ஃபிளாக் வருதுன்னா ஓகே இது இந்த ஸ்ட்ரீம்ல ஒரு புது டேட்டா, மிச்சத்தெல்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்றேன் அப்படின்ற மாதிரி. சோ நீ என்ன பண்ணுவோம்னா இன்சர்ட் பண்ணுவோம் உன்னோட ஸ்டேஜிங் டேபிள்ல. இதுதான் டெல்டாக்கும் லோடுக்குமான வித்தியாசம். ஃபுல் லோடுக்கும் டெல்டா லோடுக்கும். புரிஞ்சுதா? ஃபுல்லோனா கம்மியான டேட்டா தான் இருக்கு, மொத்தமா லோட் பண்ணிடுறேன். டெல்டா லோட்னா நீ நிறைய இருக்கு, இன்கமிங் வந்துகிட்டே இருக்கு. சோ அத நான் லோட் பண்றதுல 2 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றேன். அத 2 ஃபிளாக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்ப புதுசா வந்து இதோட நிறைய ஃபிளாக்ஸ் இருக்கு. நமக்கு இது தெரிஞ்சா போதும். இந்த வீடியோல இவ்வளவுதான் சொல்லுவான், இன்சர்ட் அப்டேட் ஃபிளாக். இப்போ இன்சர்ட் ஃபிளாக் இதோட ரெக்கார்ட் வந்துனா புது டேட்டா இன்சர்ட் பண்ணனும். அப்டேட் ஃபிளாகோட அந்த ஃபிளாகோட அனுப்புவேன். எப்படி உனக்கு தெரியும் இன்கமிங் டேட்டா எது அப்டேட் பண்ண வேண்டியது, எது இன்கமிங்? அது லோட் பண்ணும்போதே அப்டேட் ஆகும்னு அவன் சொன்னான். அதுக்கு மேல எதுவும் சொல்லலாம். வீடியோல இந்த மாதிரி ஃபிளாகோட வந்துரும் அப்படின்னு தான் சொன்னான். ஓகேவா? அதான் நான் மெயின் விஷயம், என்ன சோர்ஸுக்கு என்ன லோட் பண்ணுவேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்டா லோடுனா என்னன்னு லைட்டா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா அவன் வீடியோல இவ்வளவுதான் சொன்னா, நானும் இதுக்கு மேலாம் போய் பெருசா பார்க்கல. ஏன்னா அதை பார்க்க போனா இன்னும் பயங்கரமா இருக்கு. ஸோ நான் அதோடய நிறுத்திக்கிட்டேன். டெல்டா லோட்னா என்ன, ஒரு ஃபிளாக் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அதை அப்டேட் பண்ணிக்கும். ஃபுல் லோட்னா கண்ணை மூடிக்கிட்டு அப்லோட் பண்ணிடுவேன் எல்லாத்தையும். அவ்வளவுதான் வித்தியாசம்னு நான் பார்த்து வச்சுக்கிட்டேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். போதுமா இல்ல இதை பத்தி ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? லோடு ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம். சரி, நீ லோடு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பார்த்துட்ட. இப்போ உனக்கு ஒரு இஷ்யூ வரலாம், நான் மொத்த டேட்டாவை லோட் பண்ணுமா இல்ல இன்கிரிமெண்ட் எல்லாம் லோட் பண்ணுமான்னு ஒரு விஷயம் இருக்கு.
நீ எப்ப மொத்த டேட்டாவே லோட் பண்ணுவ? ஃபர்ஸ்ட் டைம் நீ ஃபர்ஸ்ட் டைம் ப்ராசஸ் பண்ண போற, உன்கிட்ட டேட்டா இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்கு, அப்பையில இருந்து இருக்கிற டேட்டா இருக்குன்னா அதுதான் ஹிஸ்டாரிக்கல். ஹிஸ்டாரிக்கல்ன்றது ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்றப்பதான் அந்த அப்ரோச் யூஸ் பண்ணுவேன். இருக்கிற மொத்த எல்லா டேட்டாவையும் லோட் பண்றவ, அப்பதான் நீ ஃபர்ஸ்ட் டைமே அந்த ப்ராசஸ் ETL ப்ராசஸே பண்ண போற மொத்தமா. அப்படின்றப்ப நீ ஃபுல்லா லோட் பண்ற. அதுக்கப்புறம் ஃபுல்லா இன்கிரிமெண்டல் தான், டெய்லி வர வர லோட் பண்ணிப்ப. இதுதான் லோட் அப்ரோச். மெயின் எக்ஸ்ட்ராக்ட்ல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரங்கேட் அண்ட் லோட் ப்ராசஸ் பாயிண்ட் 1. ஓகேவா? பாயிண்ட் 2, பிசினஸ் லாஜிக் பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ரொம்ப வெரி ஸ்மால் டெக்னிக்கல் ப்ராசஸ்க்கு தான் நீ யூஸ் பண்ணணும். ETL வந்து எக்ஸ்ட்ராக்ட்ல நீ ரொம்ப சின்ன கொரிஸ் தான் பண்ணணும். இன்னொன்னு லோடு ஸ்ட்ராட்டஜிஸ். நீ வந்து உன் டேட்டாவை ஃபுல்லா லோட் பண்ண போறியா இல்ல டெல்டா லோட் பண்ண போறியா பேஸ்ட் ஆன் யுவர் சோர்ஸ் சைஸ். அடுத்து லோட் அப்ரோச். ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்ண போனோம்னா ஹிஸ்டாரிக்கலா நீ லோட் பண்ணுவ. இல்ல நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், இப்போ புதுசா எனக்கு என்ட்ரி வருதுன்னா இன்கிரிமெண்டல் வர வர லோட் பண்ணுவேன். இதுதான் எக்ஸ்ட்ராக்ட். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா எக்ஸ்ட்ராக்ட்ல இப்போ உங்களுக்கு? இன்னொன்னு இதை திருப்பி ரிவைஸ் பண்ண மாட்டேன். கன்சிஸ்டன்சி இருக்கணும். மல்டிபிள் சோர்ஸ்ல வரும், கன்சிஸ்டன்சியே இருக்காது. சோ அதெல்லாம் டார்கெட் ஃபார்மேட் வச்சிருப்பா, அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே மாத்தணும். ஃபார்மேட் பண்றோம். இதுதான் அந்த சிம்பிள் லாஜிக். புரியுதா? இங்க நீ என்ன பண்ற? சிம்பிளா ஒரு லாஜிக் பண்ற, பிசினஸ் லாஜிக்கா பண்ற. இங்க இல்ல, புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணனும் டேட்டா. உள்ள போடுறப்பவே நான் கரெக்ட்டான ஃபார்மட்ல எடுத்து வச்சுக்கிறேன். ஃபார்மேட்டிங் மட்டும் தான் பண்றேன். இதுல நீ எதா பண்றியா? பிசினஸ் லாஜிக் ஏதாவது அப்ளை பண்றியா? சம் பண்ணி பாக்குறியா? ஆவரேஜ் பண்ணி பாக்குறியா? ஏதாவது பண்றியா? இல்ல, வெறும் ஃபார்மட் தான் மாத்தி வைக்கிறேன். இந்த மாதிரி லாஜிக் தான் எக்ஸ்ட்ராக்ட்ல பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ETL டேட்டா வேர்ஹவுஸ்ல அந்த டேட்டாவை போடுறதுக்கு முன்னாடி பண்ற ப்ராசஸ் தான் ETL. அதுல வர ஃபர்ஸ்ட் பார்ட் தான் எக்ஸ்ட்ராக்ட். எக்ஸ்ட்ராக்ட் வந்து டிஃபரெண்ட் டேட்டா சோர்சஸ் டம்ப் பண்றேன். எனக்கு இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு? வரது ஃபிளாட் ஃபைல். எனக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். JDBC னா ஜாவா டேட்டாபேஸ் கனெக்ஷன், ODBC னா ஆன்லைனா ஓபன் டேட்டாபேஸ் கனெக்ஷன் கொடுக்கலாம். அதுலயே டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ரியல் டைம் ஸ்ட்ரீமிங், வர ஸ்ட்ரீம் டேட்டாவை ஸ்ட்ரீம் பண்ணி அனுப்பிட்டே இருக்கலாம். இல்லைன்னா பேட்சா ஒரு பைப்லைன் மூலியமா ட்ரிகர் பண்ண அனுப்பலாம். அதே மாதிரியும் இருக்கு. சோ உனக்கு இங்க வந்து அதிகமான காம்ப்ளெக்ஸான லாஜிக்கோ பிசினஸ் ஆபரேஷன்ஸோ எதுவும் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வர்ற லோட டேட்டாவை நீ இது பண்ணி உள்ள வைக்கிற, அவ்வளவுதான். ஆமா, அதுல இப்ப வர்றது எப்படி அதை உள்ள அனுப்புதுன்னா ட்ரங்கேட் அண்ட் லோட் இந்த ப்ராசஸ் மூலியமா தான். அது வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்டேஜிங் டேபிள். ஸ்டேஜிங்கிறது ஒரு டெம்பரரி டேபிள். இந்த டேபிள்ல தான் நான் என்ன பண்றேன்னா என் வர்ற ஸ்ட்ரீம் எல்லாம் வந்து நான் ப்ராசஸ் பண்ணி உள்ள அனுப்புறேன். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டா வருதுன்னா அது எனக்கு ஒரு ஸ்ட்ரீம் ஒரு டிஃப்ரெண்ட் சோர்சஸ்ல இருந்து வரும். இப்போ எக்ஸாம்பிள் நீ சொன்ன மேல் ஃபீமேல் அதர்ஸ் MFO 012 டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா என்னோட ஒரு டார்கெட் ஃபார்மேட் என்னவோ அந்த ஃபார்மேட்டுக்கு எக்ஸாம்பிளோ முதல்ல எல்லாத்தையும் மாத்துவேன். இது வந்து எனக்கு கன்சிஸ்டன்சி, எல்லா சோர்ஸுமே ஒரே மாதிரி கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்றதை செக் பண்ணுவேன். நெக்ஸ்ட் குவாலிட்டி, டேட்டா குவாலிட்டி ரூல்ஸ். இப்போ வந்து எனக்கு எல்லாமே நான் நினைச்ச நான் என்ன ஃபார்மேட்ல வச்சிருக்கணும் எனக்கு அதே மாதிரி ஸ்பெசிபிக் பண்ண ரூல்ஸ் படி எனக்கு டேட்டாலாம் இதுவாகணும், இவ்வளவு எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா இருக்கணும். அப்படி ஏதாவது ஃபெயில் ஆகுதுன்னா எல்லாமே ஒரு எரர் டேபிள்ல போட்டு அதுல போட்டு வச்சிருவேன். ஃபியூச்சர்ல டேட்டா ஆர்கிடெக்ட்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட் வில் லுக் இன்டு இட். அந்த எதனால எரர் ஆச்சுன்னா அது அவங்க ஏன் அந்த எரர் வந்ததுன்னு அவங்க யூஸ்க்காக தான் எரர் டேபிள்லயே ஒன்னு வச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ லோட் பண்றது. ஓகே, இப்போ என்னோட ஸ்டேஜிங் டேபிள்ல இருக்கு, அடுத்து இது பண்றேன். லோட் பண்றது there are 2 strategies. ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் லோட், டெல்டா லோட். ஃபுல் லோட் எப்போ பண்ணுவேன்னா கம்மியான லெவல், சோர்ஸ் சைஸே கம்மியா தான் இருக்குன்னா மொத்தமா லோட் பண்ணிடுவேன். அதிகமான சோர்ஸ் நிறைய ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு, டிஃப்ரெண்ட் சோர்ஸ்ல இருந்து டேட்டா வந்துட்டே இருக்குன்னா அப்போ வந்து டெல்டா லோடுன்னு பண்ணுவேன். அது என்ன டெல்டா லோடுனா, நீ வர்ற அந்த ஸ்ட்ரீம் டேட்டா சோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் பாக்குறேன், அதுக்கு ஒரு பிளாகோட அனுப்புறேன். இந்த டேட்டா வந்து என்ன பண்ணலாம், ஸ்டேஜிங்க்கு எப்படி அனுப்புறது, புதுசா வருதா, ஒரு பிளாகோட வரும். இன்சர்ட்னா ஐ, சும்மா அப்டேட்னா யூ அப்படின்ற ஒரு பிளாகோட வரும். ஓகே, இந்த பிளாகோட இந்த ரெக்கார்டு வந்துச்சுன்னா இதுக்கு நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பேட்சா பார்த்து அனுப்புறது. இதுதான் டெல்டா லோட். டெல்டா லோட் மூலியமா தான் லார்ஜ் சோர்சஸ் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ். இப்போ அப்ரோச்சஸ் எப்படி பண்ணுவாங்க, ஆக்சுவல் லோடிங் இது எப்படி பண்ணுவாங்கன்னா எனக்கு டிபெண்டிங் அப்பான் இந்த யூசேஜ். இப்பதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் என் டேட்டா வேர்ஹவுஸ்ல இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் எல்லா டேட்டாவும் வச்சு வாட்டி போட போறோம்னா ஹிஸ்டாரிக்கல் லோட் பண்ணுவாங்க வாட்டி. இல்ல ஆல்ரெடி பண்ணிருக்கேன், இப்போ நெக்ஸ்ட் மந்த்லியோ வீக்லியோ என்னோட டேட்டா உள்ள போட்டுக்கிட்டே இருக்கேன்னா
இன்கிரிமெண்டல் லோட் அப்ரோச். இதுதான் வந்து ஓகே எக்ஸ்ட்ராக்ஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ETL எக்ஸ்ட்ராக்ட். அடுத்து வா. இப்போ வந்து பார்ட் டூல தான் டிரான்ஸ்ஃபார்ம் நடக்குது. ஓகே, இப்போ இவ்வளோலாம் என்ன பண்ணும், ஸ்ட்ரீம்ல இருக்க டேட்டாவை ஃபார்மேட் பண்ணும், எடுத்து ஒரு டேபிள்ல வச்சிருக்கோம். இதெல்லாம் எதுக்கு பண்ணோம் நம்ம இவ்வளவு நேரம்? அதுல நம்ம பிசினஸ் லாஜிக்கு பிசினஸ் கொரிஸை போட்டு நம்ம பிசினஸுக்கு டேட்டாவை இன்ஃபர் பண்றதுக்கு தான். ஓகேவா? இப்போ நீ என்ன பண்ணுவனா, அப்போ நீ அங்க டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் நடத்துவ. டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்கோட ஃபீச்சர் இன்ஜினியரிங்னு சொல்லலாம், ஒரு ML டம்ல சொல்லலாம். உனக்கு ஏத்த புரிதலுக்கு நீ டேட்டாவை மாத்திக்கிற. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன நடக்கும்னா, ஸ்டேஜிங் டேபிள்ல நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம்ல டேட்டா, அந்த டேட்டாவை தான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம சோர்ஸ்ல இருந்து இப்போ எடுக்க போறது இல்லை, நம்ம ஸ்டேஜிங் டேபிள் ஒன்று எடுத்து வச்சுட்டு அந்த டேபிள்ல இருக்க டேட்டாவை தான் நம்ம இப்போ டிரான்ஸ்ஃபார்மே பண்ணோம். ஸோ இதுல வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு, ஒரு ப்ராசஸா சொல்றேன், இது ஆர்டர் கிடையாது, ப்ராசஸ். இதெல்லாம் மேப்பிங் ப்ராசஸ். மேப்பிங்ல காலம் லெவல் மேப்பிங்னு இருக்கு. இப்போ நம்ம ML எல்லாம் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் போட்டு மேப் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்மளால டிரான்ஸ்ஃபார்ம் ஃபேஸ்லயும் பண்ண முடியும். எக்ஸாக்டா எப்படி மேப் பண்ணுவாங்கன்னா எனக்கும் தெரியல. அந்த வீடியோல என்ன சொன்னாங்கன்னா, காலம் லெவல் மேப் பண்ணுவோம், ஒரு ரெக்கார்டையும் ஒரு சோர்ஸ் ஒரு பர்டிகுலர் டேட்டாக்கு மேப் பண்ணுவோம், அதுதான் மேப்பிங்னு சொன்னாங்க, காலம் லெவல் மேப்பிங். ஸோ நான் அதை அப்படியே சொல்லிடுறேன். அதாவது ABC இஸ் மேப் டு Y, இதுதான் வந்து காலம் லெவல் மேப்பிங். ஸோ அடுத்தது ஆசிஸ்னா அப்படியே இருக்கிறதே திருப்பி நீ டிரான்ஸ்ஃபார்ம்லாம் பண்ணல, அப்படியே வச்சுக்கிட்ட, எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேப்பா கரெக்டா இருக்குன்னா அப்படியே வச்சுக்கிற. இது ஆசிஸ். இன்னொன்னு டிரைவ்டு காலம்ஸ். இப்போ இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம், நம்ம பிசினஸ் லாஜிக் அப்ளை பண்ணக்கூடாது, ஆனா இங்க பண்ணலாம். இங்க என்ன பண்றாங்க, உனக்கு ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் தனியா இருக்கிறதுனால உனக்கு புரிதல் இல்லை, உனக்கு அவனோட ஃபுல் நேம் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் கன்கேட், இப்போ ஸ்டிங் இது கன்கேட் ஸ்டிங் 1 ஸ்டிங் 2 ஆட்ரிபியூட் 1 ஆட்ரிபியூட் 2 கொடுத்துட்டேன்னா அங்க கன்கேட் ஆகுமா, அதை வந்து ஒரு புது ரெக்கார்டா நீ அந்த டேபிள்ல போட்டுருவ. இப்போ இந்த டேபிள் என்னதமாவும் இப்போ நீ பண்ணியிருக்கிற இந்த பிசினஸ் லாஜிக் அப்புறம் நீ எடுத்துட்டு வர டேபிள் பேரு இன்டர்மீடியட் டேபிள். இனிமே அது பேர் ஸ்டேஜிங் டேபிள் கிடையாது, இன்டர்மீடியட் டேபிள். ஸ்டேஜிங் டேபிள்ல நீ இப்போ அதே டேபிள் மாறுதா இல்ல ஸ்டேஜிங் டேபிள்ல இருந்து புது டேபிள் உருவாகுதா? புதுசு தனியா எடுத்துட்டு போய் வச்சிரும். அதான் கன்கேட் பண்றோமே நம்ம. அதான் ஸ்டேஜிங் டேபிள் பேரலா நடக்கும்டா. நீ இங்க ஸ்ட்ரீமை நீ வாங்குறப்ப இந்த டேபிள்ல உனக்கு இது நடந்துட்டு இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கும். இப்ப வந்து ஸ்டேஜிங் டேபிள் வேற ஒரு சோர்ஸ் இது பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், லோட் பண்ண அடுத்த சோர்ஸ் இது வாங்கிடும். அது பேரலா நடந்துகிட்டே இருக்கும் ரெண்டுமே. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், நீ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஆட் பண்ணி அந்த ஃபுல் நேம் இதெல்லாம் உங்களுக்கு இது ஒரு பிசினஸ் லாஜிக். இப்போ ரீநேம் காலம் வந்து காலம் நேம் சரியா இல்லை, இப்போ நீ உனக்கு புரிதல மாதிரி பண்றோம் அப்படின்னா ரீநேம் பண்ணலாம். காலம் நேம்னா எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி ஐடியா போடுவீங்க. என்ரிச்சிங்னா என்னன்னா, டேட்டா இருக்கு படனா இன்னும் உனக்கு புரியணும், ஒரு பிசினஸ் பீப்புள் பார்த்தா அவங்களுக்கு அந்த டேட்டா இன்னும் புரியணும் அப்படின்னு நீ என்ரிச் பண்ற. என்ரிச்னா என்ன, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்குறேன், அதுதான் என்ரிச்சோட மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிப் கோடுன்னு ஒண்ணு இருக்கு, ஆனா நீ என்ன பண்ணலாம்னா அந்த ஜிப் கோடுக்கு பதிலா அங்க அந்த சிட்டியை போடலாம்ல. அந்த டேபிள்ல ஒண்ணு அதே டேபிள்ல பார்க்கலாம், இல்லைன்னா வந்து நீ ஜாயின்ஸ் போட்டு கூட இன்னொரு டேபிள் எடுக்கலாம். அதாவது இன்னொரு டேபிள் கூட உனக்கு ஒரே இன்டர்மீடியட் டேபிள் தான் இருக்கும்னு கிடையாது, நீ பேரலா இன்னொரு இன்டர்மீடியட் டேபிள் வச்சிருக்கலாம். 2-3 டேபிள் நீ வந்து 2-3 ஸ்டேஜிங் டேபிள் 2-3 இன்டர்மீடியட் டேபிள் கூட வச்சிருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி இன்னொரு டேபிள்ல அதோட ரிலேட்டட் டேட்டா இருக்கும், அதை கூட நீ கனெக்ட் பண்ணி இங்க அதை என்ரிச் பண்ணலாம். ஸோ என்ரிச் ப்ராசஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீ இருக்கிற டேட்டாவை என்ஹான்ஸ் பண்ற, கொஞ்சம் பியூட்டிஃபை பண்றேன்னு வச்சுக்கோ. 60051 இருக்குன்னா ஓகே, அதுக்கு பதிலாக அடையார்னு போடு அப்படின்னு சொல்லி அடையார் நம்ம போடுறோம். இதுதான் என்ரிச்சிங் ப்ராசஸ். அடுத்து ஜாயின். இப்போ நான் என்ன சொன்னேன், இது வந்து இங்க இருந்து என்ன யூஸ் பண்ணலாம், ஜாயின் யூஸ் பண்ணணும்னா இப்போ அடுத்து அங்கதான் போகணும். இப்போ ஜாயின் மல்டிபிள் டேபிள்ஸ். இப்போ வந்து நீ என்ன பண்றனா, மல்டிபிள் டேபிள்ஸ் வந்து சோர்ஸ்ல ஒரு டேபிள் வருது, சோர்ஸ் பில இருந்து ஒரு ஸ்டேஜிங் டேபிள் வருது. இதுல பிஐடின்றது டேட்டா ஏல வந்து ஒரு காலமாக்கு, டேட்டா பில பிரைமரி கீயா இருக்கு, இங்க ஃபாரின் கீயா இருக்குன்னா என்ன பண்ணு, நீ ஜாயின் லாஜிக் போடலாமா. ஸோ என்ன பண்றனா, இத வந்து நீ ஜாயின் பண்ணி அதை ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராசஸ் ஆக்கிடுற. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆன டேபிளே ஒரு இந்த டேபிள் ஆயிடும், இன்டர்மீடியட் டேபிளா. இன்டர்மீடியட் டேபிள் ஆயிடுது. இப்போ என்ன நிறைய இன்டர்மீடியட் டேபிள் வச்சுக்கலாம்ல.
நீ எவ்வளவு டேபிள்ஸ் வேணா வச்சுக்கலாம். அடுத்து ஃபில்டர் உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து உனக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ற. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திடீர்னு என்னன்னா இந்த டேட்டா கேட்கறாங்க, எனக்கு வந்து கேர்ள்ஸோட டிவி மட்டும் தான் வேணும், நான் அவங்க மட்டும் மார்க்கெட் பண்ண போனா ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ். இது புரிஞ்சுதா? ஃபில்டர் நீங்க கேட்கலாம், ஏய் நான் இந்த ஃபில்டரை குவாலிட்டி செக்லயே பண்ணிருக்கலாமே. குவாலிட்டி செக் வேற, ஃபில்டர் வேற. அது ஞாபகம். ஃபில்டர் வந்து ஓன் பிசினஸ் நீ என்ன வேணுமோ அதை எடுக்கிற. டேட்டா கன்சிஸ்டன்டா இருக்கா, இல்ல ப்ராப்பரா வந்திருக்கான்னு பாக்குற. வராத ஒழுங்கா இல்லாத டேட்டாவை தான் ஃபில்டர் பண்ற. இங்க அப்படி கிடையாது, உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுக்கிற. இன்னொன்னு என்ன சொன்ன, ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ். இங்க வந்து அடிப்படுது பாத்தியா? நம்ம இப்போ அங்க ட்ரங்கேட் பண்ணா என்ன ஆகும், சேம் சோர்ஸ்ல இருந்தே ஜாப் ரன் ஆகி உனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி கொடுத்துட்டே இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணும் உனக்கு, டூப்ளிகேட் சேருது. இங்கதான் நம்ம தான் அது புதுசா தான் நடக்கும். சரி அது பண்ணிட்டோமா? இப்போ மல்டிபிள் சோர்ஸ் இருக்கு, மல்டிபிள் சோர்ஸ்ல இருந்து ஒரே டேட்டா ஒரே ரெக்கார்டு வருதுன்னா என்ன பண்ணுவேன்? ஓகே ஒரு சோர்ஸ்ல இருந்து தான் மிச்சத்தை ட்ரங்கேட் பண்றோமே தவிர ரெண்டு வழியில உனக்கு டூப்ளிகேட் வரலாம். ஒண்ணு அந்த டேட்டா சயின்டிஸ்ட் தெரியாம ரன் பண்ணிட்டான் அந்த ஜாப, அதாவது அவன் ட்ரங்கேட் பண்ணாம அவன் வந்து ஒழுங்கா பில்ட் பண்ணணும்னு வச்சுக்கோ. இதுதான் அவனே எக்ஸாம்பிளா சொன்னான். அவன் வந்து பைப் லைனே ஒழுங்கா பில்ட் பண்ணல. என்ன பண்ணிட்டான்னா திருப்பி ஜாவா ரீரன் பண்ணிட்டான். அந்த ரீரன் பண்றதும் ட்ரங்கேட் பண்ணாம விட்டான்னு வச்சுக்கோ. அப்போ உனக்கு வந்து டேட்டா ரிப்பீட் ஆகிட்டே வரும்ல அதுல. அது கூட ஒரு ப்ராப்ளமா வரலாம், அதுல கூட உனக்கு டூப்ளிகேட்ஸ் வரலாம். ஸோ நீ என்ன பண்றன்னா சேஃபர் சைடுக்கு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றதும் நீ போட்டுக்கலாம் வேணும்னா. மெயினா என்னன்னா ரெண்டு சோர்ஸ்ல இருந்து எடுக்கிற, ரெண்டு சோர்ஸ்லயும் ஒரே ரெக்கார்டு இருக்குன்னா என்ன பண்ணுவேன், அதை ஃபில்டர் பண்ணணும்ல. சோர்ஸ் ஏல இருந்து ரெக்கார்ட் ஐடி 12 வருது, சோர்ஸ் பில இருந்து உங்களுக்கு 12. அதே அதாவது சேம் டேட்டா தான். நான் ஐடி 12ன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷனுக்காக சொல்றேன், வேற எந்த ஆட்ரிபியூட்டும் நான் போடல. ரெண்டு சோர்ஸ்ல இருந்து ஒரு டேட்டா வந்துச்சுனா அதுல இருந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணிட்டேன். டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு அது கீழே மறைஞ்சு போயிடுச்சு. இன்டர்மீடியட் டேபிள் நீங்க வரும். ஓகேவா? இங்க இன்டர்மீடியட் டேபிள் வரும், அது மறைஞ்சு போயிடுச்சு. இந்த பாரு, மல்டிபிள் ரன் ஆஃப் சேம் ஜாப் போட்டுக்கேன் பாரு, சேம் ஜாப். இதுதான் நான் அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஒரே ஜாபை திருப்பி ரன் பண்ணிட்டா என்ன ஆயிடும், ரிப்பீட்டேஷன் வந்துடும். அதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்குன்னா இது இந்த டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றதுல இது பண்றாங்க. அடுத்து மெயின் விஷயம் அக்ரிகேஷன். கால்குலேஷன் மெஷர் டு சப்போர்ட் பிசினஸ் டிசிஷன். நீ எதுக்கு இவ்வளவு நேரம் பண்ண, நீ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ற, ஏதோ மேத்தமெட்டிக்கல் ஏதோ பண்ற, அதெல்லாம் நீ எங்க பண்ணுவானா டிரான்ஸ்ஃபார்ம் ஃபேஸ்ல தான் பண்ணுவேன். என்னன்னா உங்களுக்கே தெரியும், அக்ரிகேஷன் என்ன, சம், ஆவரேஜ், மின்னு, மேக்ஸ் அதெல்லாம் பண்ணி உன்னோட ரெக்கார்ட்ல நீ ஸ்டோர், இன்டர்மீடியட் டேபிள்ல நீ ஸ்டோர் பண்ணிப்ப. இந்த ப்ராசஸ்லாம் நீ எங்க ஸ்டோர் பண்ணுவ, முடிச்சு இன்டர்மீடியட் டேபிள்னு ஒண்ணு வச்சிருப்ப, அங்க ஸ்டோர் ஆயிடும். ஸோ இன்னொரு ரீகேப் போகுமா, இந்த வாட்டி வேற யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதை ஆல்ரெடி பண்ணிட்டான் ஒரு வாட்டி. டிரான்ஸ்ஃபார்ம் ஃபேஸ் யாரையாவது சொல்லுங்க, யாராவது இருக்கீங்களா மீட்ல? பால் நீ எக்ஸ்பிளைன் பண்றியா எனக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஃபேஸ் என்ன புரியுதா? டிரான்ஸ்ஃபார்ம் ஃபேஸ்னா இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃபேஸ்ல என்ன பண்ணோம், டேட்டாவை இன்புட் டேட்டால இருந்து எடுத்துமா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன டேட்டா சோர்ஸ் டேட்டால இருந்து எடுத்துமா தனியா. இப்போ அது வந்து ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். அது என்ன டேபிள் சொல்ல, ட்ரங்கேட் டேபிளா? ஸ்டேஜிங் டேபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் வந்து அந்த ஸ்டேஜிங் டேபிள்ல இருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். அதுதான் டிரான்ஸ்ஃபார்மோட ஒர்க். டிரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணணும்னா நமக்கு ஏத்த மாதிரி ஸ்டேஜிங் டேபிள்ல இருக்கிற டேட்டாவை நம்ம மாத்திக்கணும். இதுல வந்து காலம் வச்சு மாத்தலாம், அப்புறமா வந்து அக்ரிகேஷன் எல்லாம் பண்ணலாம், அப்புறம் இல்லாம நோ சேஞ்ச் இல்லாம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணலாம். இது இந்த டேபிள் வந்து இது பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இன்னொரு டேபிள் கிரியேட் பண்றோம், அது இன்டர்மீடியட் டேபிள். சோ ஸ்டேஜிங் டேபிளுக்கு இன்டர்மீடியட் டேபிள், ரெண்டு டேபிள். அவ்வளவுதான். இப்போ இந்த ரெண்டு, இப்போ அந்த ஸ்டேஜிங் டேபிள், அப்ளைட் பிசினஸ் லாஜிக், இன்டர்மீடியட் டேபிள். ஓகேவா? அவ்வளவுதானே.
ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா? அவ்வளவுதான், மிஸ் பண்ணல. நீ வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல, அது பிரச்சனை இல்லை. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம்லாம். லைக் புரிஞ்சதுல கைஸ், ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? நான் பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். ஓகே, மெயினா நீ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல புதுசா நம்ம பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா மேப்பிங், அதாவது வேரியபிள்ஸ் வந்து ஒரு டார்கெட்டுக்கு மேப் பண்றதுலாம் பாக்குறோம். ரீநேம் பண்ணலாம், என்ரிச் பண்ணலாம். அதாச்சும் ஒரு இது இருக்குன்னா அந்த ஆட்ரிபியூட் இப்ப ஜிப் கோட நீ கொடுத்தான், அது சரியா இல்லைன்னா அதுக்கு பதிலா சிட்டி வச்சுக்கலாம். அது வேணா வேற எங்கேயாவது இல்ல சரியில்லைல்லடா, நீ அதுலயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தெரியலன்னு இல்ல, அதான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வேற ஒரு சிட்டி டேபிள் இன்டர்மீடியட்டா கொண்டு வந்து ஜாயின் போட்டு காமிக்கலாம். இல்ல தனியா ஜாயின்ஸும் பண்ணலாம். 2-3 டேபிள்ல இருக்க சேம் இதெல்லாம் ஜாயின் பண்ணி அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரலாம். அதுவுமே ஒரு டேபிள். நம்ம டேட்டா பேஸ் வந்து அதை ரீட் பண்ண தெரியாதவனும் பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதானே கோல். ஃபில்டர் வந்து டிபெண்டிங் அப்பான் ஃபில்டர் அக்ரிகேஷன் எல்லாம் பிசினஸ் லாஜிக் பொறுத்து. அப்படி முன்னாடி ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ். இப்போ இங்க என்ன டூப்ளிகேட் வர சோர்ஸ் இருக்குன்னா டிஃபரெண்ட் சோர்சஸ்ல இருந்து சேம் டேட்டா வந்தாலும் டூப்ளிகேட் சோர்ஸ் ஏ சோர்ஸ் பி, டேட்டா ஏ டேட்டா பி ஜாயின். ஓகே, டூப்ளிகேட் சரி. இப்ப ஒரே ரெக்கார்டு வருது, ஸ்டேஜிங் டேபிள்ல நீ போட்டுற பாக்கல, ஆனா நீ எங்க அதை வந்து கண்டுபிடிக்கிறனா டிரான்ஸ்ஃபார்ம் பேஸ் கண்டுபிடிக்க. ஓகே, டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணிடு, அவ்வளவுதான். ஓகே, இது அக்ரிகேஷன். இப்போ லோட் ஃபேஸ் போப்போம். இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? ஒரு ஜிஸ்டா நான் சொல்றேன். சோர்ஸ் கனெக்ட் வித் இது ஜாவா டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி, இல்லைன்னா ஓப்பன் டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி. அதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோட் அப்ரோச் இருக்கு, லோட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. லோட் பண்ணிட்ட, லோட் பண்ணதை எங்க வைக்கிற? ஸ்டேஜிங் டேபிள்ல வைக்கிற. ஸ்டேஜிங் டேபிள்ல இருந்து என்ன பண்ற? நீ பிசினஸ் லாஜிக் அப்ளை பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற. நீ பிசினஸ் லாஜிக் அப்ளை பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை எடுத்தோம்னா அந்த ஸ்டேஜிங் டேபிள ட்ரன்கேட் பண்ணிடுற தேவையில்ல. அடுத்த செட் ஆஃப் டேட்டாவை திருப்பி நீ வந்து ஸ்ட்ரீம் எடுக்கிற. இந்த ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ நீ இப்போ டிரான்ஸ்ஃபார்மும் பண்ணிட்ட. இது எல்லாமே எதுக்கு பண்ற? இவ்வளோ உன் அல்டிமேட் கோல் என்ன? ஒரு வேர் ஹவுஸ் கிரியேட் பண்ணுங்க. ஒரு கம்பெனிக்கு ஒரு வேர் ஹவுஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ, ஜெபர் சொல்லியிருப்பாங்க. யூனிஃபைட் ஸ்பேஸ் ஆஃப் ஸ்டோரிங் ஆல் டேட்டா விச் கேன் பி யூஸ்ட் ஃபார் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். அந்த கம்பெனியோட ஹோல் ஹிஸ்டரி இருக்கும் அதுல. அதாவது ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஒரு டேட்டா வாயில்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் டேட்டா வேர்ஹவுஸோட சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். டேட்டா வேர்ஹவுஸ்ல போறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் ETL. இவ்வளவு நாள் பண்றதெல்லாம் டேட்டா வேர்ஹவுஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? நீங்க நேத்தே ஜெபஸ் அந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா போனீங்க, ஃபர்ஸ்ட் ப்ராசஸே அங்க ETL போட்டிருப்போம். அதுதான் நடக்குது. அதை பத்தி தான் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கணும். இப்போ லோட் ஃபேஸுக்கு வந்துட்டோம். எல்லாம் என்ன பண்ணுவோம்? கிரியேட் டேட்டா ஃப்ரம் சோர்ஸ், எடிட் பண்றோம், தூக்கி ஸ்டேஜிங் டேபிள்ல போட்டோம். எரர்லாம் இருக்கா ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி போட்டோம். ஓகே, ஸ்டேஜிங் டேபிள்ல போட்டோம். இப்போ வந்து பிசினஸ் லாஜிக் அப்ளை பண்ணும். உனக்கு என்னென்ன லாஜிக் வேணுமோ நீ அப்ளை பண்ணிக்கோ. அது வந்து பிசினஸ் பொறுத்து மாறும். அதுதான் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபேஸ். டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை எங்க போடுவ? இதை எங்கேயா போடணும்ல லோட் பண்றதுக்கு. சும்மா அப்படியே ஸ்டீம் போட அப்படியே தள்ளி விட்டுருவியா? பண்ண முடியாது. எங்கேயா வச்சுதான் லோட் பண்ணணும். அதுதான் இன்டர்மீடியட் டேபிள்னு நினைக்கிறேன். இன்டர்மீடியட் டேபிள் எப்போ வரும்? ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தி டேட்டா ஸ்டோர்ட் இன் பிசினஸ் லாஜிக்லாம் அங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இன்டர்மீடியட் டேபிள் ஸ்டேஜிங்ல இருந்து உருவாகுது. நம்ம எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். டேபிள் இந்த இன்டர்மீடியட் டேபிள் உள்ள எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். அவ்வளவு டீட்டெயிலா நம்ம நானும் எடுக்கல, உள்ள அவனும் எடுக்கல. ஆனா என்ன சொன்னா மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கலாம்னா, அப்படி இருந்தாதான் ஜாயின் இதெல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ அதை பத்தி நம்ம ரொம்ப எல்லாம் பார்க்கலாம்னா இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெயினா ETL பொறுத்த ETLன்னு இல்லை, நம்ம காக்னிசன்ட்டை பொறுத்த கீவேர்டு தான் ஸ்டேஜிங், ஸ்டேஜிங் டேபிள், ட்ரன்கேட் அண்ட் லோடு, டெல்டா லோடு, ஃபுல் லோடு, அப்புறம் வந்து டேட்டா லோடிங் அப்ரோச்சில் ஹிஸ்ட்ரி இன்க்ரிமெண்டல். அடுத்து இப்போ ஸ்டேஜிங் டேபிள் பார்த்தோமா, பிஸ்னஸ் லாஜிக்கு, இன்டர்மீடியட் டேபிள், டிரான்ஸ்ஃபார்ம் பேஸ்ல மேப். இந்த மாதிரி கீவேர்டு நான் எவ்வளவு கீவேர்ட் சொல்லியிருக்கேன். இந்த கீவேர்டை நீங்க டிஃபைன் பண்ண தெரிஞ்சாலே போதும். அதனால எதிர்பார்க்க அண்டர்ஸ்டாண்டிங் தியரிட்டிக்கலா உன்னால அவ்வளவுதான் கேட்க முடியும் ஒரு ஃப்ரெஷர் ஹையரிங்ல. நீ கோட்லாம் கேட்க மாட்டான், எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி கேட்க மாட்டான். அதுக்குதான் சீக்வல் queries ஒண்ணு படிக்க சொல்றோம். எனக்கு கேட்டா கொஞ்சம் டிரான்சாக்ஷன் query எல்லாம் பார்க்கணும். பார்ப்போம். ப்ரொசீஜர் வியூஸ்லாம் பார்த்தமே, இன்னொரு ரவுண்ட் அதெல்லாம் பார்க்கணும். ஆமா, டிரான்ஸ்ஃபார்மேஷன் மே ஹேப்பன் இன் டெம்பரரி ஆர் வாலடைல் டேபிள். ஆமா, எங்க நடக்குது டிரான்ஸ்ஃபார்மேஷன்? ஒரு டெம்பரரி டேபிள்ல தான் நடக்குது. வாலடைல் அதாவது அது வந்து மியூட்டபிள், அந்த மாதிரி ஒரு டேபிள்ல தான் நடக்குது. அப்புறம் என்ன பண்றோம்? ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறோம். அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன்.
டிரான்ஸ்ஃபார்மேஷன் may happen in a இப்போ நீ இது பண்ணிட்ட இன்டர்மீடியட் டேபிள்ல இருக்கு. இப்போ இது நீ எல்லாமே உனக்கு வேர் ஹவுஸ்ல தானே பண்ணணும். அது எப்படி புஷ் பண்ற வேர் ஹவுஸ்க்கு? அந்த ப்ராசஸ் பத்தி எல்லாம் சொல்லல. அதெல்லாம் லோட் பண்றோம். லோடுங்கிறது என்னது? நீ ஆல்ரெடி பார்த்தது தனித்தனி ஃபங்க்ஷன் பண்ணுது. லோடுங்கிறது அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ப்ராசஸா எடுத்து வேர் ஹவுஸ்ல போடுற அவ்வளவுதான். என்னன்னா உனக்கு எக்ஸ்ட்ராவா 2 டேபிள் கிரியேட் பண்ற. 2 வகையான ஒரு டேபிள் டைமென்ஷன் டேபிள் ஸ்டேஜிங் டேபிளும் இன்டர்மீடியட் டேபிளும் நீ முன்னாடி 2 ஸ்டெப்ஸ்லயே கிரியேட் பண்ணிட்ட. ஓகேவா? இப்போ லோட் ஸ்டெப்ல என்ன பண்ற? அந்த இன்டர்மீடியட் டேபிள கொண்டு போய் உன்னோட டேட்டா வேர் ஹவுஸ்ல போடுற. அதுதான் நான் சொல்ல வரேன். இருங்க, அதுக்குள்ளேயும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. திருப்பி இப்பயே நான் வார்னிங் கொடுத்துடுறேன். சொன்னதான் நான் அப்படியே சொல்றேங்க. நான் வந்து அஜய் மாதிரி எடுக்கல. நான் அவ்வளோலாம் டீட்டெயிலா பார்க்கல. அவன் என்ன சொன்னானோ நான் அப்படியே இங்க சொல்றேன். உங்களுக்கு எவ்வளவு புரியுதோ அவ்வளவு புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து அவன் வந்து என்ன சொன்னான்னா டைமென்ஷன் டேபிள் ஃபேக்சுவல் டேபிள் கிரியேட் பண்ணுவோம், அதை வேர் ஹவுஸ்ல அப்லோட் பண்ணுவோம். அவ்வளவுதான் சொன்னான். அதை நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு. இங்க நீங்க மெயினா என்னன்னா திருப்பி அதான் சொல்லுங்க. லோட்ல என்னென்ன தெரியும்னா டைமென்ஷன் டேபிள்னா என்ன, ஃபேக்சுவல் டேபிள்னா என்ன, அடுத்து சரகேட் கீனா என்ன, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கீனா என்ன, இதோட மீனிங் தெரிஞ்சிட்டாலே எனக்கு தெரிஞ்சு லோட்ல போகும். ஓகேவா? இப்போ போவோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். ஓகே, இவ்வளவு நாளா நீ என்ன பண்ணிட்ட? இன்டர்மீடியட் டேபிள் வரைக்கும் எடுத்து வச்சிட்ட. இவ்வளவு நாளா இந்த பாடெல்லாம் எதிர்பட்ட ஒரு வேர் ஹவுஸ் கிரியேட் பண்ணுங்க. வேர் ஹவுஸ் கிரியேட் பண்ண என்ன பண்ணுவோம்? இதை தூக்கி அங்க போடணும். அப்பதான் என் அடுத்த ஜாபுக்கு நான் இங்க ஃப்ரீ ஆக்க முடியும். இந்த இன்டர்மீடியட் டேபிள்ல இங்கேயும் அந்த ட்ரங்கேட்லாம் நடக்கும். ஓகே, சோ இதுக்கு தான் நீ என்ன பண்ற? ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆபரேஷனுக்கு இந்த இன்டர்மீடியட் ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஆமா. அடுத்து போறோம் லோடு ப்ராசஸ்க்கு போறோம். ஓகேவா? டைமென்ஷன் டேபிள். டைமென்ஷன் டேபிள்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு பிரைமரி கீ இருக்கணும். இந்த பிரைமரி கீ எப்படி உருவாகும்னா ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கீ, அதாவது டேட்டா 1 2 3 4 5 அதுவே எஸ்கியூஎல்ல போட்டுக்கும். அது ஒண்ணு. இல்லைன்னா சரகேட் கீ. சரகேட் கீனா என்ன? சரகேட்னா மீனிங் என்ன? யாராவது சொல்லுங்க. சரகேட்னா படிச்சிருக்காங்க. என் கூட போற வாடகை, வாடகை தாய், சரகேட் மதர் அப்படின்னு தெரியுமா? என்னன்னா மெயினா எனக்கு புரிஞ்ச புரிதல் சொல்றேன். அதாவது வாடகை தாயில வெளில காட்ட மாட்டாங்க. லைக் இன்ஃபர்மேஷன்லாம் ஹிடனா இருக்கும். ஆனா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த சரகேட் கீயும் பண்ணும். என்ன பண்ணும்னா உள்ள வந்து அதுவே ஒரு கீ டிஃபைன் பண்றோம். அதாவது 1 2 3 4 அதுவே போட்டுரும். 1 2 3 4 சம் யூனிக் ஐடி. அந்த யூனிக் ஐடி வந்து உனக்கு வெளியில தெரியாது. ஆனா அந்த டைமென்ஷன் டேபிளுக்குள்ள அந்த யூனிக் ஐடி இருக்கும். நீ எப்படி வந்து ரெக்கார்ட் ஐடென்டிஃபை பண்ணுவனா, நீ வந்து ஃபங்க்ஷனல் ஐடென்டிஃபையர் வச்சுதான் பண்ணுவ, விச் இஸ் நேச்சுரல் கீ. நேச்சுரல் கீனா என்னன்னு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது ரியல் வேர்ல்ட்ல இருக்கும். அது வந்து ஒரு ரெக்கார்ட் ஐடென்டிஃபை. இப்போ வந்து ஆதித்யானா நீ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவ? காலேஜ்ல 312323247006னா யாரு? ஆதித்யா ஜே அப்படின்னு தெரியும். இதுதான் நேச்சுரல் கீ. ஆல்ரெடி நீ அந்த லாஜிக்லயே அவனுக்கு ஒரு ஐடென்டிஃபையரை போட்டு வச்சிருப்பாங்க. அதுதான் ஃபங்க்ஷனல் ஐடென்டிஃபையர் விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நேச்சுரல் கீ. இது ஒரு கீ பாயிண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்போ லோட்ல என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா சரகேட் கீனா என்ன, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கீனா என்ன, அடுத்து ஃபங்க்ஷனல் ஐடென்டிஃபையர் நேச்சுரல் கீனா என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நம்ம இங்க சரகேட் கீ இதெல்லாம் கொண்டு வரோம்? ஃபார் எக்ஸாம்பிள் 2 டேட்டா இருக்கு. நீங்க கேட்கலாம் டேட்டா டூப்ளிகேஷன் தான் இல்லையேன்னு. இல்லதான். ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து எம்ப்ளாயி வந்து தமிழ்நாட்டுல இருக்கான், கேரளா ஓடிட்டான். கேரளா ஓடிட்டான்றதுக்காக அவனோட அப்போ வந்து அவன் ரெக்கார்ட்ல கேரளான்னு போனோம். இன்னொன்னு அவனோட அந்த இதெல்லாம் அப்டேட் ஆகும், அந்த சேலரி இதெல்லாம். உனக்கு அந்த டேட்டாவை டெலிட் பண்ணணும்னு தோணல, அதையும் வச்சுக்கணும், என் பழைய ஹிஸ்டரியும் வச்சுக்கணும்னு தோணுது. ஸோ என்ன பண்றேன்னா நீ அந்த 2 டேட்டாவும் வச்சுக்கிற. அப்போ 2 டேட்டா வச்சிருக்கிறப்ப என்ன ஆகும்? உன்னோட நேச்சுரல் கீ ரிப்பீட் ஆகும். இப்ப நீ query பண்ற அந்த நேச்சுரல் கீ வச்சு எந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுவோம் அதுக்கே தெரியாது. சோ இன்டர்னலா அது அந்த இன்டர்னலா ஆக்சஸ் பண்றதுக்காக தான் சரகேட் கீனே ஒண்ணு வருது. அது என்னன்னா அதுவே ஒரு யூனிக்னஸ் கொண்டு வந்துடும். இப்ப எப்படின்னா இப்ப ஆதித்யா வந்து 006 இருக்கும். ஆதித்யா ஒரு இதுல மேல்னு இருக்கு, இன்னொரு இதுல ஃபீமேல்னு இருக்கு. ஒரு இதுல சென்ட் ஜோசப்னு இருக்கு, ஒரு இதுல சத்யபொம்மான்னு இருக்கு. இப்ப வந்து அதான் அவன் மாறிட்டான், எல்லாத்தையும் மாத்திட்டான், அவன் அடையாளத்தையே மாத்திட்டு உட்காந்துருக்கான். ஆனா என்னன்னா அவன் ஹிஸ்டரியும் உனக்கு தேவை, முன்னாடி எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கான்னு. அதுக்குதான் என்ன பண்றேன்னா சரகேட் கீன்னு யூஸ் பண்றேன். ஒண்ணு இப்படி பண்ணலாம், இல்லைன்னா டைம் லைன். எந்த டைம்ல அவன்னா இந்த டைம்ல எப்படி இருக்கான், நேற்று அஜய் சொன்னா போட்டு டைம் லைன் வச்சு கூட நீ வந்து டேட்டா எடுக்கலான்னு. இது இங்கேயும் அப்ளிகபிள் தான் வேர் ஹவுஸ்லயும். நீ சரகேட் கீக்கு போல டைம் லைனும் போட்டு நீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபங்க்ஷனல் ஐடென்டிஃபையர்னா என்னன்னு பார்த்துட்டோம். அது இல்லாம ஆட்டோ இன்க்ரிமெண்ட் சர்க்கிட் கீனா என்னன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? ஆட்ரிபியூட்ஸ். இப்போ வந்து டைமென்ஷன் டேபிள்ல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னா, இன்ஃபர்மேஷன் அபவுட் டைமென்ஷன். டைமென்ஷன் டேபிள்ல சிம்பிளா சொல்றாங்க, குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது இப்போ மொபைல், இப்போ வந்து அமேசான் இருக்குன்னா அமேசான்ல மொபைல் ஃபோன் கீன்னு ஒன்று ரெக்கார்டு எப்படி இருக்கும்னா, ஆட்ரிபியூட் நேம் வந்து மொபைல் ஃபோன் கீ, அடுத்து டிபார்ட்மெண்ட் கீ, எல்லாமே ஒரு ஃபாரின் கீயா தான் இருக்கும். இங்க வந்து உனக்கு வந்து குவான்டிட்டி இன்ஃபர்மேஷன், அதாவது நியூமரிக்கல்ஸ் எதுவுமே போட மாட்டாங்க. உனக்கு வந்து அந்த அந்த ஒரு என்டிட்டி பத்தின இன்ஃபர்மேஷன் தான் அங்க ஸ்டோர் பண்ணுவாங்க. இதுதான் டைமென்ஷன். அப்போ அதோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன இருக்கும்? இன்ஃபர்மேஷன் அபவுட் த டைமென்ஷன். அந்த டேபிளோட இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். லோட் ஸ்ட்ராட்டஜி பத்திலாம் பெருசா பார்க்கணும்னா எஸ்சிடின்னு ஒரு லோட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அவனும் ஏதோ ஒன்று நிறுத்திட்டான். நேற்று நான் போய் கூகுள்ல போட்டு பார்த்தேன், ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அது வேணாம்னு நானும் விட்டுட்டேன். அப்படியே விட்டுருங்க, நீங்களும் வேணாம். ஓகேவா? ஃபேக்ட் டேபிள் மஸ்ட் ஹவ் பிரைமரி கீ. இது வந்து இதுக்கு எதுக்கு? டைமென்ஷன் டேபிளுக்கு. அடுத்து ஃபேக்ட் டேபிள். ஃபேக்ட் டேபிள்னா இப்போ நான் என்ன சொன்னேன், டைமென்ஷன் டேபிள்ல வந்து உனக்கு டேட்டா இன்ஃபர்மேஷன் அபவுட் என்டிட்டி இருக்கும். ஃபேக்சுவல் டேபிள்ல அந்த என்டிட்டியோட குவான்டிட்டி இருக்கும். இப்போ வந்து மொபைல் ஃபோன் கீன்னு பார்த்தோம். மொபைல் ஃபோன் கீயோட ஃபேக்ட் டேபிள் இருக்கும். மொபைல் ஃபோன் ஒன்று இருக்கு, மொபைல் ஃபோன் கீ. இப்போ மொபைல் ஃபோன் OnePlus கீ வந்து 100 இருக்குன்னு வச்சுக்கோ. இன்னொரு டேபிள் இருக்கும் 100 பிரைமரி கீ போட்டு மொபைல் ஃபோன் அப்படின்னு ஒரு ஃபேக்சுவல் டேபிள் இருக்கும். மொபைல் ஃபோன் போட்டு இப்போ வந்து மொபைல் ஃபோன் 100 கீ இருக்கும். அதுல என்ன இருக்குன்னா, நம்பர் ஆஃப் மொபைல் சோல்டு 10,000, மொபைல் பிரைஸ் 30,000, நம்பர் ஆஃப் பையர்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் மொபைல் 2K அப்படின்ற இங்க என்ன இருக்கு? உனக்கு அந்த ப்ராடக்டோட ஃபேக்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஃபேக்ட் டேபிள். இட் கண்டெய்ன்ஸ் த குவான்டிடேட்டிவ் டீடைல் ஆஃப் த என்டிட்டி. இங்க என்ன இருக்கா? இங்கேயே அதே தான், பிரைமரி கீ, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கீ, சர்க்கிட் கீ இருக்கும். இது வந்து கண்டெய்ன்ஸ் த ஃபாரின் கீஸ். நான் என்ன சொன்னேன், சாரி, இதோட பிரைமரி கீ தான் அங்க ஃபாரின் கீயா இருக்கும். அதான் நான் அப்படி எழுதிட்டேன். இங்க இருக்கிற பிரைமரி கீ தான் உனக்கு வந்து டைமென்ஷன் டேபிள்ல ஃபாரின் கீயா இருக்கும். புரியுதா? இதுதான் ஃபேக்ட்டுக்கும் டைமென்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம். டைமென்ஷன் டேபிள்ல உன்னோட சர்க்கிட் கீஸ் வச்சு எந்தெந்த ஆர்டர்ல இருக்குன்னு தான் பார்ப்போம். ஃபேக்ட் டேபிள்ல தான் ஆக்சுவலான அந்த இன்ஃபர்மேஷனே நான் எடுக்கிறதுக்குன்ட்டு அந்த பிரைமரி கீ. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அமேசான் இருக்காங்க, அவங்க சேல்ஸ் ஆர்டர் இருக்கு. சேல்ஸ் அது ஆர்டர்ல மொபைல் டேபிள் வச்சிருந்தா போன்ஸ்ல போன் ஐடின்னு இருக்கும். போன் ஐடி நேம் கூட ஓகே இருக்கலாம், டைமென்ஷன்ல இருக்கலாம். அங்க உனக்கு அந்த குவான்டிட்டி இருக்காது, எவ்வளவு சேல் ஆச்சு அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் வந்து உனக்கு ஃபேக்ட் டேபிள்ல தான் இருக்கும். இது வந்து எப்படி நீ இது பண்ணுவா, ஜாயின்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே ஓகே. சோ இந்த ரெண்டு டேபிள் தான் இங்க கிரியேட் ஆகும். நம்மளோட அஜெண்டா என்னன்னா, உனக்கு டைமென்ஷன் டேபிள்னா என்னன்னு தெரியணும், ஃபேக்ட் டேபிள்னா என்னன்னு தெரியும். இப்போ நான் எடுத்தது கூட புரியாம இருக்கலாம், எனக்கே 100% புரியல தான் இன்னுமே. நான் சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு, அதாவது எனக்கு லைட்டா புரிஞ்சிச்சு. உங்களுக்கு புரியலன்னா என்ன பண்ணுங்கன்னா, நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் கிக்ஸ்ல அதை பத்தி. இத போய் ஒரு வாட்டி ஒரு ரீட் கொடுத்துட்டீங்கனாலே நான் சொன்னதை வச்சு நீங்க இதை பாருங்களேன். ப்ராடக்ட் கீ, டைம் கீ, ஸ்டோர் கீ, ஆர்டர் டாலர்ஸ், ஆர்டர் குவான்டிட்டி, இதெல்லாம் வந்து ஃபேக்ட் டேபிள். டைமென்ஷன் டேபிள் என்ன இருக்கு பாருங்க, ப்ராடக்ட் கீ, ப்ராடக்ட் நேம். ப்ராடக்ட் கீன்றது இங்க என்ன, பிரைமரி கீ ஆயிடுச்சு. டைம் கீன்றது இதோட பிரைமரி கீ, சாரி இது பிரைமரி கீ, இது வந்து இங்க ஃபாரின் கீ. அதே மாதிரி தான் இங்கேயும். இங்க என்ன இருக்கு, ப்ராடக்ட் நேம், பிராண்ட் கலர் தான் இருக்கு. இங்கதான் பாருங்க ஆர்டர் குவான்டிட்டி இருக்கு. ஃபேக்ட் டேபிள்ல தான் உனக்கு ஆர்டர் குவான்டிட்டி இருக்கு. இங்க வந்து அந்த என்டிட்டியோட டீடைல்ஸ் இருக்கு. அதோட குவான்டிட்டியை வந்து நீ தனி டேபிள்ல போட்டுருவ. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நீங்க போதும். ப்ராடக்ட் ஓகே, பேர்ல இருந்து இது பண்ணுங்க. டைமென்ஷன்னா நீ என்ன சொல்லுவ, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவ, அந்த என்டிட்டியோட ப்ராப்பர்ட்டிஸ். ஃபேக்ட்னா அதோட குவான்டிட்டிஸ் இருக்கு. மெஷரிங் ஆட்ரிபியூட் கரெக்டா சொல்லணும். இதுதான் டிஃபரன்ஸ். இதை ஒரு வாட்டி ஒரு ரீட் த்ரூ கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த டிஃபரன்ஸ். இதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா ஒரு வாட்டி படிச்சு பாருங்க. உங்களுக்கு நான் எடுத்ததும் புரியலன்னா, நான் எடுத்தது புரிஞ்சிருக்காதான், கொஞ்சம் எனக்கே புரியல இந்த விஷயம்லாம். இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா இத பத்தி? சரி ஓகே. இப்போ வந்து டைமென்ஷன் டேபிளும் இதுவும் கிரியேட் ஆயிருச்சு, ஃபேக்ட் டேபிளும் தனித்தனியா லோட் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் உன்னோட டேட்டா வேர்ஸ்ல தள்ளுவியா? ஆமா, ஓகே. இதுதான் நம்ம டேட்டா வேர்ஹவுஸ்ல தள்ளுவோம். அது என்ன EDW பார்ப்போம். என்டர்பிரைஸ் டேட்டா வேர்ஹவுஸ்.
ஓகே டேட்டாபேஸ் ஷோன் டு தி இப்போ பிசினஸ் இவ்வளவு நாள் நீ என்ன பண்ண எல்லாத்தையும் எங்கேயா ஸ்டோர் பண்ணுவோம். அதை எங்க பண்ணுவோம்னா EDW தான் பண்ணுவேன். நிறைய அப்ரோச் இருக்கு. EDW பண்ணலாம், கிளவுட்ல பண்ணலாம். இப்போ புதுசா ஒரு டெக்னாலஜி கூட வந்திருக்கு. எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் லோட் வரல, எக்ஸ்ட்ராக்ட் லோட் டிரான்ஸ்ஃபார்ம்னு வந்திருக்கு. நீ கிளவுடுக்கு லோட் பண்ணிடுவ, லோட் பண்ணிட்டு அங்கேயே நீ ஆன் த ஸ்பாட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிப்ப. அந்த query, அதாவது கிளவுடுக்குள்ளேயே query இன்ஜின் இருக்கும், உன் டிபிக்குள்ளேயே அந்த லோட் ஆன டேட்டா அதே நீ திருப்பி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிப்ப. அதுவும் ஸ்ட்ராட்டஜி தான். அது இப்போ புதுசா வந்திருக்கு. இப்போ EDWன்றது பழைய ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே இருக்கு. ஓகேவா? இந்த இந்த என்டர்பிரைஸ் டேட்டா வேர்ஹவுஸ்ல தான் நீ இந்த டைமென்ஷன் டேபிளையும் ஃபேக்ட் டேபிளையும் போட்டு வச்சிருக்க. இந்த டேட்டாவை தான் நீ அந்த பிசினஸ் ஆளுங்களுக்கு காட்டுவ. இந்த EDW வேர்ஹவுஸ் இருக்கு தெரியுமா, இங்க இருந்து நீ டேட்டா மார்ட்னு ஒரு லேயர் கிரியேட் பண்ணுவ. அந்த டேட்டா மார்ட்ல இருந்தா நீ வந்து பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டைரக்டா அவன் சொன்னானே, ஜெபஸ் சொன்னானே, டைரக்டா நேத்து ஜெபஸ் தந்தேமா, இண்டிபெண்டன்ட் டேட்டா மார்ட்லாம் எடுத்துக்கலாம் இங்க இருந்தே அப்படியே டைரக்டா. இந்த பாரு டேட்டா மார்ட் எடுக்கிற பாரு. சப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் ஏரியா இஸ் மூவ் ஃப்ரம் EDW டு டேட்டா மார்ட் லேயர். நான் சொன்னா தனி லேயர் எடுத்து வச்சிருவாங்க. ஒரு லேயரே இருக்கும், அதுல வந்து தனித்தனி டிபார்ட்மெண்ட் தனி டேட்டா மார்ட் கொடுத்துருவாங்க. அதுல இருந்து BI டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இது பண்ணலாம், காட்டிக்கலாம், விசுவலைஸ் பண்ண ரிப்போர்ட்டிங்லாம். சரி இப்ப அப்படியே டூல்ஸ் வந்துரு. தியரி அவ்வளவுதானே, அவ்வளவுதான்டா. ETL அவ்வளவுதான். திருப்பி சொல்றேன், விஷுவலைசர் காட்டுறேன். இவ்வளவு நாள் நம்ம பண்ணதெல்லாம் நீங்களும் இதை போய் பார்க்கலாம், எல்லாருக்குமே இது வரும். இது ஒரு ஆப் மாதிரி தான். நான் சொன்னதை ஆஃப் வேகா தான் புரிஞ்சிருக்கும். இப்ப நான் சொன்னதெல்லாம் லைட்டா ரீகால் பண்ற மாதிரி நீங்க இதை ரன் பண்ணியே தெரியும். இப்போ சோர்ஸ் OLTP OLAP சொல்ல மாட்டோமாங்க. OLTPன்றது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பி மறந்த பி என்னது தெரியுமா? பி என்னன்னு? ஆன்லைன் ப்ராசஸிங், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். இது என்னன்னா டைரக்டா அந்த டேபிள இருக்கிற டேபிள நீ அப்படியே எடுத்து ப்ராசஸ் பண்ற, அதுதான் OLTP. இப்போ வந்து சீக்வல் டேபிள் இல்ல உன்கிட்ட இருக்கிற லோக்கல் டேபிள்லாம் நீ எடுத்து பண்றனா அதெல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். அதாவது அது வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டி ஃபாலோ பண்ணும், அதெல்லாம் தெரியும்ல. சீக்வல் டேபிள் இருக்கு ஆல்ரெடி, அதை வந்து நீ வந்து எங்க வேர்ஹவுஸ் எங்கேயுமே போடல. அந்த சீக்வல் டேபிள்ல நீ பண்ற ப்ராசஸ் தான் OLTP. அந்த ப்ராசஸ் தான் OLTP டேட்டாபேஸ். இப்போ சோர்ஸ் எப்படி இருக்கும்? OLTP தான் இருக்கும், ரிலேஷனல் டேபிள்ஸ் தான் இருக்கும். நீ அதுல இருந்தா நீ அதுல இருந்தா சோர்ஸே எடுப்ப. பட் என்ன போட்டுருப்ப? டேட்டா ரேஸ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், OLTP டேட்டாபேசஸ், சீக்வல் டேட்டாபேஸ், அதெல்லாமே ஒரு டைப் ஆஃப் OLTP டேட்டாபேஸ் தான். ஃபிளாட் ஃபைல்ஸ்ன்றது ஒரு டேட்டா ஃபார்மேட் நீ வந்து வாங்கிக்கிறதுக்கு. அது எல்லாமே API. என்ன சொன்னேன்? ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, அதெல்லாம் API. இப்போ சோர்ஸ் வாங்கிட்டோம், மல்டிபிள் சோர்ஸ்ல வாங்கல. நான் என்ன சொன்னேன்? ஃபார்மேட் தப்பா வருது பாத்தியா? ஃபீமேல் மேல் M1 வருது, 1 F ஒருத்தன் தரான், M ஒருத்தன் தரான், ஜெண்டர் மாறுது. ஓகே பாத்தியா? ஓகே, இது வந்து ஒரு சோர்ஸ்ல இருந்து வர மாதிரி மட்டும் தான் காட்டியிருக்கா? சரி ஓகே. மல்டிபிள் சோர்ஸ்டா, மல்டிபிள் சோர்ஸ்னு வருது. ஓகே ஓகே ஓகே, மல்டிபிள் சோர்ஸ் உனக்கு அப்படி சேர்ந்து டேபிள்ல அப்படி தெரியுது. ஓகே, டிஃபரன்ஸ் அது காட்டிடுது அப்படி இந்த இதுல. இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஃபேஸ் பண்ணினா ஸ்டேஜிங் ஏரியா புல் டேட்டா இன்டு ஸ்டேஜிங் ஏரியா. அப்ளை இங்க பாருங்க, மெயினா நோ காம்ப்ளெக்ஸ் லாஜிக் ஹியர், ஒன்லி பேசிக் டேட்டா குவாலிட்டி ரூல்ஸ். நம்ம என்னடா பார்த்தோம்? வெயிட் பண்ணு, டேட்டா குவாலிட்டி பாப்போம், கன்சிஸ்டன்சி பாப்போம், அப்புறம் என்ன பண்ணுவோம்? டேட்டா குவாலிட்டி கன்சிஸ்டன்சி பாப்போம். நல்ல ஃபார்மட், அதாவது டிஃபரண்ட் இதா இருந்து ஒழுங்கான டேட்டா ஃபார்மட் கொண்டு ஃபார்மட்டிங் சரி பண்ணுவோம். நல்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருவோம். அதான் அவ்வளவுதான் இந்த 4 ப்ராசஸ். சரி, இதெல்லாம் அதுக்கு கொடுத்திருக்க டூல் மாதிரியா? டேட்டா குவாலிட்டி ஃபில்டர். டேட்டா குவாலிட்டி ஃபில்டர் அதாவது 2015க்கு முன்னாடி இருக்க டேட்டாலாம் நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் இப்ப ரிமூவ் ஆயிடும். கீழவா எரர் டேபிள் வா காட்டுறேன், இத பாருங்க, வந்துச்சு பாருங்க. எரர் டேபிள்ல வருஷம் 2015 மட்டும் ஏன் ரீசனோட வந்துச்சு பாருங்க, ஓல்டு டாக்ஸேஷன் டேட், டிரான்சாக்ஷன் டேட். ஓகே, இப்ப வேற போட்டினா ஒரு ஹேண்டில் பண்ற இதெல்லாம் உண்மையிலேயே இப்படிதான் இருக்குமான்னு தெரியல. மேபி இப்படிதான் இருக்கும் போல, ஏன்னா நான் கேட்கவே இல்லை. இதுவே தான் கொடுத்துது, ஜெமினி தான் இதெல்லாம். இந்த ரீசன்ன்ற ஒரு காலமே மேபி இருக்கலாம், அதை பத்தி எனக்கு தெரியல. இப்போ நீ வேற மாதிரி வேற இது போட்டு பாரு, ஃபார்ம் ஃபில்டர். இது வந்து ஃபார்மட்டிங். இந்த இது என்ன பண்ணுது, நான் என்ன சொன்னேன், எல்லாமே யூனிஃபைட் ஃபார்மட்டா இருக்கணும். இங்க என்ன இருக்கு? ஸ்லாஷ் இருக்கு, இங்கே லைன் இருக்கு. நமக்கு எல்லாமே அந்த இதுதான் வேணும். இது என்னது? இது என்ன சொல்லுவாங்க? ஐஃபன். இது பேர் என்ன? ஐஃபனா தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்றோம்னா ஃபார்மட் பண்றோம். ஃபார்மட் ஆயிடுச்சு. இப்போ ஃபார்மட் இதெல்லாம் அது எல்லோலாம் அப்டேட் ஆனது.
ஹார்மனைஸ் ஜெண்டர், ஹார்மனைஸ்ன்ற வேர்ட்ல விட்டுருங்க. என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க அதான் இன்கம் நார்மலா சிஸ்டம் என்கோட் பண்ணனும் ஒரே மாதிரி ஒரே என்கோட் ஃபார்மட் கொண்டு பண்ணிட்டோம். வரோம். பண்ணிட்டோமா? உனக்கு என்ன ஹேண்டலிங் ஃபார்மட் என்ன டிராப் கொடுத்திருக்க? MOQ-னு. ஓகே. ஹேண்டில் நல்ஸ். ஹேண்டில் இப்போ நல்ல நல்லனா என்ன தேவையில்லாத பண்ணுவ? வேல்யூ எடுத்து இல்ல. விட்டுருவியா? ஆமா. ஹேண்டில் நல் கொடு. இங்க ஹேண்டில் பாரு. நல்லும் இப்போ எரர் டேபிளுக்கு இங்க போயிருமா? பாரு சேல்ஸ் அமௌண்ட்னு ஒண்ணு இல்ல பாரு. தூக்கிடும். எனக்கு. இங்க ஓகே. பாரு ரிஜெக்ட் நல் பண்ணி சேல்ஸ் அமௌண்ட். ரீசன் வந்து நல் சேல்ஸ் அமௌண்ட். ஓகே, நைஸ். இப்போ இந்த டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருச்சு. இப்போ இப்போ இந்த டேபிள் பேர் என்ன? ஸ்டேஜிங் டேட்டா டேபிள். இதெல்லாம் ஸ்டேஜிங் வேலிட் டேட்டா. ரெக்கார்ட். இப்போ இப்போ என்ன நான் பண்ணுவோம்னா ஸ்டேஜ் இது பண்ணிட்டேன். எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபேஸ்க்கு அனுப்பிட்டு இதை ட்ரன்கேட் இதே பண்ணணும். ட்ரங்கேட் பண்ணி வச்சிடணும். மறுபடியும் இந்த டேபிள் எம்டி பண்ணி வச்சுக்கணும். அடுத்த ஸ்ட்ரீமுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பேட்ச்க்கு போயிட்டேன். ப்ராசஸ் பண்ணேன். இங்க டிரான்ஸ்ஃபார்ம் போயிட்டேன். டிரான்ஸ்ஃபார்ம்ல நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் மேப் நம்ம டேட்டா பார்த்தது ஆர்டர்ல பிசினஸ் இன்ஃபர்மேஷன். முதல்ல இங்க நம்ம தான் நீ அந்த மேப் காம்ப்ளெக்ஸ் லாஜிக்லாம் பண்ணுவோம். சோர்ஸ் டு டார்கெட் மேப்பிங், டேட்டா டேட்டா என்ரிச்மென்ட், என்ரிச்மென்ட், லுக்அப், ஜாயின் அக்ரிகேஷன், அண்ட் அக்ரிகேஷன். queries. சரி, முதல்ல நம்ம மேப்ல என்னது? ரீநேம் ஐடி டு கஸ்டமர் ஐடி கான்கேட். ஓகே, ஐடியா கஸ்டமர் ஐடின்னு மாத்தணும். அது ஒன்று பண்ண போறோம். ரீநேம் அந்த நீ உனக்கு என்ன வேணுமோ அந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் ஃபங்க்ஷன் நேம் பிளஸ் லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் பிளஸ் லாஸ்ட் நேம் ஃபுல் நேம்னு வச்சுக்கணும். முன்னாடி அது எடுத்து ஐடியா கஸ்டமர் ஐடின்னு மாத்துற. இப்ப பாரு, ஃபுல் நேம் ஆலிஸ் ஸ்மித். ஓகே, இப்போ டிடூப்ளிகேட்னா ஐடென்டிஃபை அண்ட் கிராப் ஐடென்டிட்டிக்கல் டூப்ளிகேட் ரோஸ். டூப்ளிகேட் ஆலிஸ் ஸ்மித் 2 வாட்டி வந்திருக்கு. அதை தூக்கிட்டேன். அது போயிருச்சு. இப்ப கீழே ரீசன் வா. எரர் டேபிள் இங்க இல்லடா, இங்க அந்த எரர் டேபிள் இல்ல, லோடிங்ல மட்டும் தான் இருக்கும். அது ஈல மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போது எரர் டேபிள். ஓகே, ஆமா, நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் அனுப்புற. இமேஜ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபார்ம் தானே பண்ண போற. அதெல்லாமே வேலிடான லாஜிக், புரியுதா? இது வந்து உனக்கு டேட்டாவே தப்பு. லைக் ஆமா, அதெல்லாம் நீங்க ப்ரீ ப்ராசஸ். சோ ப்ரீ ப்ராசஸ் பண்ணும்போது கார்பேஜ் எல்லாம் வெட்டி வெளியே அனுப்பிடணும். இங்க நீ அத வந்து ஓம் பிசினஸ் லாஜிக் மாத்த தான் போற. ஓகே, இது டேட்டா கரெக்ட். உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணிக்கிற. அதனால அது தப்புன்னு சொல்லக்கூடாது. அது அக்ரிகேட்டட் போடு. பெர்ஃபார்ம் a group by on city to calculate total sales. இது வந்து தனியா ஒரு இது போட்டுரும். இதா ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் டாகல் என்ரிச். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண சொல்றது. அதாவது அந்த சிட்டி போட்டாதான் குரூப் பை போடணும். குரூப் பை அப்போ வச்சிருக்க. நீ இன்னொரு இன்டர்மீடியட் டேபிள் சிட்டி டேபிளோட ஜாயின் பண்ணிக்கிற. சிட்டி நியூயார்க், அன்னோன் சிட்டி நியூயார்க். நான் என்ன சொன்னேன்? பிசினஸ் மெட்ரிக் இந்த இயரை வச்சு டேட்டா பத்த வச்சு என்ன ஏஜ் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் ஏஜ் குரூப் எல்லாம் கண்டுபிடிச்சிச்சு. ஏஜ் குரூப் பிரிக்கிறது. எக்ஸ்ட்ரா ஜெர்மனியே குடுத்துச்சு. செக்யூரிட்டி பர்பஸ் பாத்துக்கோங்க. வியூ அக்ரிகேட்டட் டேட்டா. இங்க அந்த அக்ரிகேஷனும் நீ பண்ணி பார்க்கலாம். குரூப் பை பண்ணி இந்த டோட்டல் சேல்ஸ் இதுக்கு ஏத்த மாதிரி. இத கூட நீ ஸ்டோர் பண்ணிக்கலாம். உன்னோட முன்னாடி நம்ம அந்த ஜாயின் சிட்டி ஜாயின் பண்ணாம போட்டு பார்த்தோம், வரல. இப்போ வருது. அது வரல. ஏன்னா அது வந்து ஜிப் கோட் வச்சு வந்துச்சு. அது வந்து ஒரு ப்ராப்பரான ப்ராசஸ் கிடையாதுல்ல. இது உனக்கு இப்ப நியூயார்க்னு போடாம இங்க அந்த சிட்டி கோடு போட்டா புரியுமா? புரியாதுல்ல. இங்கதான் அந்த என்ரிச்சிங்ன்ற ப்ராசஸ் தேவைப்படுது. பாத்தியா? ஜிப் கோட் பண்ணா சிட்டி வைக்கிற, சிட்டியை வச்சு புது உன்னோட ஒரு நியூ அண்டர்ஸ்டாண்டபிலிட்டிக்காக ஒரு புது காலம் கொண்டு வர. அதுக்கு பேர் என்ரிச்சிங். ரீநேம் பண்றேன், மேப்பிங் பண்றேன், டூப்ளிகேட் ரிமூவ் பண்றேன். ஓகே, இப்போ இது லோடிங் வா. லோட் இந்த பாரு. டைமென்ஷன் move transfer data in enterprise data warehouse. Data is modeled into a star schema with the dimension tables, context attribute நான் சொன்னா with surrogate key and a fact table, measures and metrics. இது என்னச்சா? உனக்கு டைமென்ஷன் டேபிள்ல ஆட்ரிபியூட் அந்த என்டிட்டியோட ஆட்ரிபியூட்ஸ் அதோட இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். பெருசா வந்து உனக்கு குவான்டிடேட்டிவா எதுவும் இருக்காது. மெஷர்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபேக்ட் டேபிள்ல தான் உனக்கு அந்த மெஷரே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாங்க, இவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே பார்ப்போம். டைமென்ஷன் கஸ்டமர் ஐடி, ஃபுல் நேம், ஜெண்டர் இஸ் ஆக்டிவ், வேலிட் டேட், வேலிட் ஃப்ரம் வேலிட் டு இருக்கு. ஓகே, இது வந்து என்ன பண்றேன்னா இந்த எந்த கீழ யூஸ் பண்ற? ஓகே, கஸ்டமரோட சர்க்கிட் கீ யூஸ் பண்ணி நீ ஃபேக்ட் டேபிள்ல அவனோட சேல்ஸ் எவ்வளவு அமௌண்ட் ஆயிருக்கு, எந்த டேட்டு எல்லாம் பாத்துக்கலாம். இங்க பாரு, குவான்டிட்டி ஸ்டோர் ஆயிருக்கு பாரு. சேல்ஸ் அமௌண்ட்ன்றது ஒரு குவான்டிட்டி. ஆமா, ஒரு மெஷரபிள் இது. இங்க பாரு, இப்போ அவன் லொகேஷனையும் நீ தனியாவே ஒரு டைமென்ஷனா போட்ட. டைமென்ஷன் லொகேஷன்னா என்ன? இது ஒரு என்டிட்டி லொகேஷன். ஆமா, இதோட இன்ஃபர்மேஷன் என்ன லொகேஷன் சொல்லு. இப்போ அத வச்சு டைமென்ஷன் என்ன சொல்றது பாரு. இந்த டேபிள் வச்சுக்கலாம், ஃபேக்ட் டேபிள். எதுடா?
இப்ப இந்த லொகேஷன் வச்சு கூட நான் புது ஃபேக்ட் டேபிள் வச்சுக்கலாம்ல நீ சேர்த்தாப்ல. ஃபேக்ட் டேபிள்ல குவாண்டிட்டி இருக்கணும்னு தான் கிடையாது. நீ அங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங்கையுமே வச்சுக்கலாம். நீ ரூல்ஸ் படி தப்பு கிடையாது அது. ஆனா மெயினா ஃபேக்ட் டேபிள் டைமென்ஷன் டேபிள்ல என்டிட்டி பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். information. இப்போ location. அந்த ஃபாரின் கீலாம் சேர்த்து வச்சு நான் பண்ண போற அந்த லாஜிக்கலி எனக்கு தேவையான ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கும். இது பாரு, இது வந்து என்னது, இங்க வந்து அந்த சர்கியூட் கீ. இந்த சர்கியூட் கீ வந்து இங்க என்ன, இங்க வந்து பிரைமரி கீ. பிரைமரி கீ as well as இது ஒரு ஃபாரின் கீ தான். ஏன்னா இது இங்கேயே இருக்கு. புரியுது எனக்கு. ஓகேவா? இப்போ இது லொகேஷன்ற என்டிட்டியோட இன்ஃபர்மேஷன் என்ன, அதாவது 101 லொகேஷன் என்னன்னு தான் டைமென்ஷன் ஆஃப் லொகேஷன் ஸ்டோர் பண்ணிருக்கு. புரியுதா? டைமென்ஷனுக்கும் ஃபேக்ட்டுக்கும். ஃபேக்ட் வந்து என்னோட ஆக்சுவல் பிசினஸ் லாஜிக்காக யூஸ் பண்றது, டைமென்ஷன் வந்து அந்த என்டிட்டிக்கான இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றது. ஸ்டார் ஸ்கீமா வேணா இதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிப்பாங்க. ஸ்டார் ஸ்கீமா, டைமென்ஷன் டேபிள், ஃபேக்ட் டேபிள். இன்னும் நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அது நல்லா புரிஞ்சிடும். நானும் ரொம்பலாம் பார்க்கல, லைட்டா தான் பார்த்தேன். எனக்கு வந்து என்னதான் பார்த்தாலும் ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது இது மேல. இதுதான் 100%. ஈஸி தான், இதை வச்சே சொல்லலாம். இதை வச்சு இது சொல்லிடுவேன் நானு. ஆனா என்னன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை வரல இதுதானே. அதனால நான் ஒரு மாதிரி ஹாஃப் வேகா இருக்கேன் இந்த விஷயத்துல மட்டும். இது இந்த லிங்க் இங்க இருக்கும். எப்பயாச்சும் உங்களுக்கு டவுட் வந்தா நீங்க டப்புன்னு இந்த விஷுவல பார்த்தா கூட உங்களுக்கு ETL ப்ராசஸ் ஓடல ஞாபகம் வந்துடும். நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த நான் சொன்னல என்ன மாதிரி டைமென்ஷனும் ஃபேக்டும் புரியலன்னா இந்த கீக்ஸ் போய் பாருங்க. எனக்கும் இந்த ஓலாப்பும் OLTPக்கும் வித்தியாசம் அப்பப்போ மறந்துடும். அதுக்கும் நான் கீக்ஸ் தான் போனேன். அதை இங்க எடுத்து வச்சிருக்கேன். வேணா இதெல்லாம் இது 3 வந்து பாத்துக்கோங்க ஒரு வாட்டி எப்பயுமே. அந்த இது டெஸ்ட்ல ஏதாவது எழுத போறீங்கன்னா. ஓகே. இப்ப இதுக்கு தவிர பெருசா நமக்கு டூல்ஸ்ல பெருசா இல்ல. நீங்க இப்ப படிச்சதை வச்சு நீங்க டூல்ஸ் படிச்சிடலாம். இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி லைட்டா பார்ப்போம். அப்பா எவ்வளவு நானும் எல்லா ப்ராசஸும் பண்ணோம். எல்லா ப்ராசஸையும் நீயே கோட் பண்ணுவியா? இல்ல, ஆல்ரெடி டூல்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எல்லா கம்பெனிஸ்லயும் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஆதித்யாவே இப்போ வந்து ஆத்தண்டால ஒர்க் பண்றான்னு வச்சுக்கோங்க. ஒர்க் பண்றான். அங்க வந்து இமேஜ் எல்லாம் இருக்கு. அந்த இமேஜ் எல்லாம் அவன் வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அவன் வேணா உட்காந்து ஒன்னொன்னா தனியா பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு AWS இருக்கு. AWS வைப்பான், ஒரு S3 கிரியேட் பண்ணுவான், பைப்லைன் பண்ணுவான், கனெக்ட் பண்ணி என்னென்னோ பண்ணி எடுத்து கொடுத்துருவான். இந்த மாதிரி அது ஒரு ETL டூல். அந்த மாதிரி நிறைய ETL டூல்ஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் எதுக்கு யூஸ் பண்ணாங்க இதெல்லாம் போட்டீங்க. நீங்க ETL தான் பில்ட் பண்றீங்களா? இல்ல நாங்க பண்றது ETL இல்லடா. ETL மாதிரி அது ETLக்குள்ள வராது. அந்த டிரான்ஸ்ஃபார்ம் லோட் ETLன்றது மெயினா வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கு தான் ETL சொல்லுவாங்க நான் பார்த்த வரைக்கும். சரி, ஓகே. ஹலோ. ஓகே. ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல ETL ப்ராசஸையும். ஆமா, இது பெருசா கிடையாது. நான் ரொம்பவும் சொல்லல. ஆட்டோமேட் டேட்டா மூவ் ஃப்ரம் சோர்ஸ் சிஸ்டம் டு டேட்டா. அதாவது எங்க வரும் சோர்ஸ் சிஸ்டம்ல டேட்டா போவோம். அதை ஆட்டோமேட் பண்றதா ETL டூல் இருக்கு. ஓகேவா? 2026ல சில ஃபேமஸான டூல்ஸ். பைப்ட்ரான் ஏர்பைட், இது வந்து இன்ஜெக்ஷன், அதாவது சோர்ஸ்ல இருந்து புடுங்குறதுக்கு. அப்பாச்சி ஏர்ஃப்ளோ, இது வந்து ஆர்கெஸ்ட்ரைசேஷன்னா மேலோட்டம் சூப்பர்வைஸ் பண்றதுக்கு அந்த ப்ராசஸ்ல ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு. அப்புறம் நடுவில் இருக்கிற சில ப்ராசஸ்லாம் இதுவே பண்ணி கொடுக்கும். அதுக்கு ஏர்ஃப்ளோ. டிபிடி ஃபுல் ஃபார்ம்னா எதுவுமே கொடுக்கல, தான் கொடுத்துருந்தாங்க. அது டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. மெட்டிலியான் வந்து கிளவுட் நேட்டிவ், கிளவுட்லயே ஒர்க் ஆகிற ஒரு ETL டூல். ஓகேவா? இதெல்லாம் 2026 கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு. சும்மா ஒரு லுக் விட்டுக்கோங்க. நான் என்ன சொன்னேன், ETL மாதிரி புதுசா ஒண்ணு வந்திருக்கு, ELT, எக்ஸ்ட்ராக்ட் லோட் டிரான்ஸ்ஃபார்ம். இது எங்க யூஸ் ஆகுதுன்னா கிளவுட் வேர் ஹவுசஸ்ல தான். கிளவுட் பேஸ்ட் வேர் ஹவுசஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கிளவுட் லோட் பண்ணிட்டேன். அங்க இருந்து நான் ரியல் டைம்ல இது பண்ணிக்கிறேன், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோட் பண்ணிடுறேன் கிளவுடுக்கு. அங்க நீ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பாத்துக்கிற. ELTன்றது ஒரு தனி ப்ராசஸ், அது மாறும் நிறைய விஷயம். நான் அதை பத்தி சொல்லல, கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. நம்ம படிக்கிறது ETL மட்டும் தான் படிச்சிருக்கோம், ELT படிக்கல. அது உங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்ல வேணா நீங்க பாத்துக்கோங்க. அப்புறமா தண்ணி குடிச்சுக்கிறேன், இருங்க தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே, அதான் லோட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம். எக்ஸ்ட்ராக்ட், லோட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம். லோட் பண்ணிடு, அவ்வளவுதான். பண்ணிட்டு கிளவுடுக்குள்ள போட்டுரு. என்னன்னா நான் ஒரு சிம்பிள் லாஜிக், இது ரொம்ப சின்னதா ஞாபகம் வச்சுக்கோங்க.
100% கரெக்ட் கிடையாது. ஐ மீன் நான் என்ன சொன்னா 100% கரெக்ட் இல்லைன்னா இதுதான் கிடையாது, இது ஒரு மேலோட்டமானது. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன், லோட் பண்ணி உன் வேர் ஹவுஸ்குள்ள போட்டுருவேன். உன் வேர் ஹவுஸே ஒரு டேட்டா பேஸ் குவரி இன்ஜின் தான். அது ஒரு இன்ஜின். இப்ப சீக்வல் என்ன, உன்னோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சீக்வலும் அந்த ஒரு டிபின்ற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டா உள்ளே இருக்கும் பாத்தியா. உன்னால வெளியிலலாம் ஃபைல் அதை போட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் அந்த சீக்வல்குள்ளதான் போட்டு நீ பண்ணும். அந்த மாதிரி நீ அந்த வேர் ஹவுஸே அப்படி மாத்திடுற, நீ அதை ஒரு இன்ஜினாவே மாத்திடுற. ஸோ அங்கேயே நீ அங்க லோட் பண்ணிடுற. இப்போ உன் இன்ஜினுக்குள்ள நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ற டேட்டா சோர்ஸ்ல இருந்து லோட் பண்ணிடுற. லோட் பண்ணதை நீ உள்ளே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் மாத்திக்கிற. இது மெயினா எங்கன்னா கிளவுட் வேர் ஹவுஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, வாட் ஆர் த எவாலுவேஷன் கிரைட்டீரியா டு சூஸ் அ டூல்? நம்பர் ஆஃப் கனெக்டர்ஸ். உனக்கு வந்து எத்தனை சர்வீஸோட கனெக்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு டூல் இருக்கு, நீ இப்போ சோர்ஸே டேட்டா சோர்ஸ் நீ எக்கச்சக்க சோர்ஸ்ல இருந்து எடுப்ப. அது இல்லாம வந்து நீ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நீ இப்போ எனக்கு இந்த டூல் பிடிக்கல, நான் அதுக்கு பதிலா இந்த டூல் யூஸ் பண்றது கூட நீ பார்ப்ப. ஸோ அந்த மாதிரி எத்தனை உனக்கு கனெக்டர்ஸ். இப்போ வந்து ரெட் ஷிஃப்ட்ன்ற ஒரு வேர் ஹவுஸ் இருக்கு, AWS Redshift. நிறைய சர்வீஸ் இருக்கு. அதோட கனெக்டிவிட்டி அதை பார்ப்பேன். கிளவுட் கம்பேட்டபிலிட்டி, உன் டூல் வந்து எவ்வளவு நல்லா உனக்கு கிளவுடுக்கு லைக் கிளவுடோட கம்பேட்டபிளா இருக்கு. இப்போ வந்து AWS அஜூர்லாம் பார்த்தோன்னா AWS ஓடய கனெக்ட் பண்ணலாம் நீங்க. அந்த மாதிரி கம்பேட்டபிலிட்டி எல்லாம் நீ பார்க்கணும். ஈஸ் ஆஃப் யூஸ் எவ்வளவு ஈஸியா இருக்கு. இப்போ வந்து டிராக் அண்ட் டிராப்லாம் இருக்கா, லோ கோட் நோ. ஓகே, இது நான் ஒரு டூலை சூஸ் பண்றதுக்கான ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் நான் ஃபீச்சர்ஸ் நீ எப்படி சூஸ் பண்ணலாம் ஒரு டூலை. ஈஸ் ஆஃப் யூஸ் எவ்வளவு ஈஸியா இருக்கு யூஸ் பண்ணது. 4வது ஸ்கேலபிலிட்டி. ஓகே, இப்போ நீ பில் பண்ணிட்ட, உன் கம்பெனி பெருசாயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நீ நல்லா பண்ணணும்னா எப்படி ஸ்கேல் பண்றது. இப்போதான் முக்கியமான இதுக்கே வரும், காஸ்ட். AWSல எடுத்தா என்ன ஆகும் சொல்லுவான், இருந்தா வச்சுக்கோணும், பில் அனுப்புவான் மாசம் மாசம். இல்ல நான் எனக்கு சீப்பா வேணா அதுக்கேற்ற மாதிரி போய்க்கணும். ஆனா வேற எதையாவது சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். உனக்கு கனெக்டர் கம்மியா இருக்கலாம், கிளவுட் கம்பேட்டபிலிட்டி இல்லாம இருக்கலாம். ஸோ அதான் பேசிக்கான பிரின்சிபல்ஸ். நீ ஒரு இதை சூஸ் பண்ண போறோம்னா இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க ஒரு டூல் சூஸ் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி இது எவாலுவேஷன் கிரைட்டீரியா. கன்சிடரேஷன் while choosing an ETL tool. நீ என்னென்ன கன்சிடர் பண்ணணும் அதுதான் இங்க இருக்கிறதா லைட்டா போட்டுருக்காங்க. எக்ஸ்டென்ட் ஆஃப் டேட்டா இன்டெகிரேஷன், அதான் சொன்னல, நீ எவ்வளவு சோர்ஸ்ல இருந்து உன்னால ஆக்சஸ் பண்ணி எடுக்க முடியுதோ அதான் பார்க்கணும். லெவல் ஆஃப் கஸ்டமைசபிலிட்டி, அதுதான் ஸ்கேலபிலிட்டி, எவ்வளவு நல்லா நீ மாத்துற அப்படின்னு. காஸ்ட் ஸ்ட்ரக்சர் அதே தான், இங்கே காஸ்ட் இருக்கு. இங்கதான் புதுசா வருது செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளையன்ஸ். வந்து AWS எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர செக்யூர்டா இருக்கும். உங்களுக்கு கிளவுட் வாட்ச் இருக்கும், நீ லாக்ஸ் போய் பார்க்கலாம், யார் என்ன பண்றாங்க, IAM ஆக்சஸ் இருக்கும், எல்லாராலையும் போய் ஆக்சஸ் பண்ண முடியாது. அவன் உனக்கு செக்யூரிட்டி தரணும். சரி, டூல்லாம் அப்படிலாம் இல்லை, விரிச்சு போட்ட மாதிரி ஓப்பனா இருக்கும். நீ படு போய் என்ன வேணா பார்க்கலாம், என்ன வேணா பண்ணணும். அதெல்லாம் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு ஸ்பீட் ஆகும், டைம் ரொம்ப முக்கியம் அந்த விஷயத்துல. இப்போ பிசினஸ்ல டைம்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ண ஜெயின் ஸ்ட்ரீட் அவங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் டைம் தான், ஒரு செகண்டுமே அவனுக்கு முக்கியம். அவன் பர்ஃபார்மன்ஸ் தான் மெயினா பார்ப்பான். உனக்கு எவ்வளவு ஃபாஸ்டா உன் வேலை சொல்றது, எவ்வளவு ஃபாஸ்டா நீ எடுத்து பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் பாக்குறேன்னு தான் பார்ப்போம். அவனுக்குலாம் பர்ஃபார்மன்ஸ் தான் மெயின். இதெல்லாம் வந்து கன்சிடரேஷனு எவாலுவேஷன் சும்மா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண அவசியம் இல்லை, லைட்டா பார்த்துக்கலாம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ETL டூல்ஸ். ஒரு நிமிஷம். ஓப்பன் சோர்ஸ், கிளவுட், என்டர்பிரைஸ், கிளவுட் நேட்டிவ். சொல்றேன். ஓப்பன் சோர்ஸ்னா என்னன்னு தெரியும், நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம், யாரு வேணா யூஸ் பண்ணிக்கலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனா லிமிட்டட் ஃபார் ஃப்ரீ அண்ட் டெவலப்பர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். என்டர்பிரைஸ்க்கு ஃப்ரீ கிடையாது, நமக்குலாம் ஃப்ரீ தான். ஹடூப்னா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா ஃபைல்ஸ், டேட்டா ஃபைல் சிஸ்டம், ஃபைல் டேட்டாபேஸ் ஏதோ மறந்துச்சு எனக்கும். ஆனா டிஸ்ட்ரிபியூட்டட் ஃப்ரேம்வொர்க், DFSக்கு ஒரு ஃப்ரேம்வொர்க் அது. இப்போ இன்னொன்னு பார்த்தா ஏர்ஃப்ளோ எதுக்கு, ஆர்கஸ்ட்ரைசேஷனுக்கு. உனக்கு அந்த ப்ராசஸ் வந்து மேலோட்டமா பார்க்க, அது இல்லாம நடுவில் இருக்கிற அந்த ப்ராசஸ்லாம் நீ வந்து பண்ணணும்னா ஏர்ஃப்ளோ யூஸ் பண்ணணும். இது ஓப்பன் சோர்ஸ். அது கிளவுட் பேஸ்ட். நம்ம என்ன பார்த்தோம், மால்டிலியன்லாம் வந்து கிளவுட் நேட்டிவான ஒரு இது. இன்னொன்னு சொல்லிடுறேன், சில டூல் வந்து 2 டைப்லயுமே உழுவலாம். அது என்னடா 2லயும் இருக்குன்னா கேட்காதீங்க, அது உழுவும். இப்போ வந்து அது கிளவுட் பேஸ்டாவும் இருக்கலாம், அதே சமயம் நோ கோட் லோ கோடாவும் இருக்கலாம்ல, அதெல்லாம் கூட இருக்கு. அதனால என்னடா அப்படின்னு கேட்காதீங்க, அது அப்படிதான். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹீவோன்னு ஒன்று இருக்கு. ஹீவோன்றது ஆக்சுவலி லோ கோட் நோ கோட் தான் அதோட மெயின் செல்லிங் பாயிண்டே. நீ வந்து சும்மா டிராக் அண்ட் டிராப் பண்ணியே நீ பைப்லைன் கிரியேட் பண்ணிக்கலாம் ETLக்கு. அதே நீ கிளவுட், அது வந்து கிளவுட் பேஸ்ட் இதுதான் ஹீவோ. ஸோ அது கிளவுட் கீழே வரும், நோ கோட் லோ கோட்லயே வரும். இதுதான் சொல்லுங்க. என்டர்பிரைஸ்னாலே 2 பேர் தான் போட்டியே. மெயினா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்டர்பிரைஸ்ல IBM, இன்ஃபோஸ்பியர்,
அவனை விட்டா எஸ்ஏபி. ரெண்டு பேர் தான் IBM இன்ஃபோஸ்பியர் SAP எஸ்ஏபி டேட்டா சர்வீசஸ். எஸ்ஏபி டேட்டா சர்வீஸ். ஆண்டர்பிரைஸ்ல ஆண்டர்பிரைஸ்னா இவனுக்கு ரெண்டு பேர் தான் மெயினா. IBM இன்ஃபோஸ்பியர் SAP டேட்டா சர்வீசஸ். ஆமா. கிளவுட் நேட்டிவ் நம்ம பார்த்தோம்னா மல்டிலியனு, அவன கிளவுட் நேட்டிவ், கிளவுட்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். மெயினா இது இந்த சிஎல்டிக்கு நான் என்ன சொன்னேன், அந்த கிளவுட் இருக்கும் உள்ள வந்து கொரி இன்ஜினே, அந்த வேர் ஹவுஸே ஒரு கொரி இன்ஜினா மாறிடும். நீ உள்ளே டிரான்ஸ்ஃபார்ம்லாம் பண்ணி டேபிள்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ELT ப்ராசஸ். அதுக்கெல்லாம் வந்து யாருன்னா AWS Glue, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் மெயின். AWS Glue, Azure Data Factory, இவங்கலாம் கிளவுட் நேட்டிவ் ELT யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து நோ கோட் லோ கோட். அது என்ன சொன்னேன், ஒண்ணு ரொம்ப கம்மியா லோ லெவல் ஆஃப் கோடிங், டிராக் அண்ட் டிராப் யூசர் இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி இருக்கிறது. NA10 இருக்கு. NA10 அதான் சொன்னது, NA10. ஓகேவா? அடுத்து ரியல் டைம். இப்போ ஸ்டீம் வந்துகிட்டே இருக்கு, ரியல் டைம்ல பண்ணணும்னா அது ஏதோ தனியா இருக்கு. அதுக்கு திருப்பி ஹீவோவும் க்ளூவும் ஓடுது. மெயினா நோ கோட் லோ கோட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளவுட் நேட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்டர்பிரைஸ், கிளவுட் பேஸ்ட். இது 4 தான் மெயின். கடைசியும் லாஸ்ட்டும் ஃபர்ஸ்டும் பெருசாகவும் கேட்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இதே ரொம்ப கேட்க மாட்டாங்க, டக்குன்னு ஒன்றை கேட்கறாங்க, லிஸ்ட் மீ எனி சர்வீஸ் தட் ஐ கேன் யூஸ் ஃபார் கிளவுட் நேட்டிவ்னா நீ வந்து உடனே மொட்டையே க்ளூன்னு சொல்லக்கூடாது. கிளவுட் நேட்டிவ் uses the process of ELT, extract, load and transform, where the warehouse itself acts as a query engine. And when you upload the data into the warehouse, you can directly perform transformations there. So here, ELT process takes place. The services that they implement cloud native ELT processes are AWS Glue and Azure Data Factory. இதுதான் நீ ஆன்சர் பண்ற விதமாவே இருக்கும். ETL டூல்ஸ்ல இந்த மாதிரி தான் கேள்வி வரும். இதுதான் AWS Glue சொல்லாம இப்படிதான் சொல்லணும். கிளவுட் நேட்டிவ்னா என்ன, கிளவுட் நேட்டிவ்னா என்ன ஸ்பெஷாலிட்டி, ELT அதுதான் ஸ்பெஷாலிட்டி. நோ கோட் லோ கோட்னா டிராக் அண்ட் டிராப். என்டர்பிரைஸ்னா இது வந்து only for companies, commercial users. IBM இன்ஃபோஸ்பியர் SAP டேட்டா சர்வீசஸ். இது நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கிளவுட் பேஸ்ட்னா கிளவுட்ல நீ பண்றது. ஓப்பன் சோர்ஸ்ன்றது நார்மலா எல்லாருமே பண்றது. இதெல்லாம் நீ சொல்லிடு. இப்போ வந்து அதை பத்தி தானே போகணும். நான் பார்ப்போம்னா அப்பாச்சே ஆர்ஃப்ளோ, இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல். வெப் பேஸ்ல பண்ணலாம், CLIல பண்ணலாம். ஒர்க் ஃப்ளோல எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ஃப்ளோல எப்படி நீ டிஃபைன் பண்ணுவோம்னா ஏசைக்ளிக் டைரக்டட் கிராஃப்ல தான் நீ வந்து இதை பண்ணலாம். அது வந்து நோடா போட்டுருவோம் ஒரு ப்ராசஸையும். அடுத்து ஏசைக்ளிக் டைரக்டட் கிராஃபா நீ அதை கனெக்ட் பண்ணி வைப்ப. அதுதான் அப்பாச்சி ஏர்ஃப்ளோவோட பைப்லைன் கிரியேஷனுக்கு நீ பண்றது, டிஃபைன் பண்ணுவ ஒர்க் ஃப்ளோ. புரியுதா? ஓகே. அடுத்து ஆரக்கிள் டேட்டா இன்டகிரேட்டர். இது வந்து கிளவுட் நேட்டிவ். கிளவுட் நேட்டிவ்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், ELT ப்ராசஸ். இது வந்து கனெக்டர்ஸ் என்ன சொன்னேன் இங்க பாருங்க, evaluation criteria to choose a tool. connectors முக்கியம். எத்தனை பேரோட என் சர்வீஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன், கிளவுட் கம்பேட்டிபிலிட்டி எக்கச்சக்க பேரோட பண்ணிருக்கேன். நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆரக்கிள்னு உள்ள போனா AWS இருப்போம், Azure இருப்போம், Databricks இருப்போம், Snowflake இருப்போம், எக்கச்சக்க பேர் இருப்போம். ஸோ ஆரக்கிள் வந்து என்ன வச்சுக்கோங்க, நிறைய கனெக்டர்ஸ் எக்ஸ்டென்ஷன் நிறைய பயங்கரமா இருக்கும். ஆரக்கிள் டேட்டா இன்டகிரேட்டர் இவன் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த ஆர்டிஃபேக்ட், அந்த ஒரு பைப் லைனுக்கும் தேவைப்படுற எல்லா ப்ராசஸையும் வந்து உனக்கு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது டிராக் அண்ட் டிராப் மாதிரி கொடுப்பான். ஓகே, நான் டைரக்டா சிங்க் பண்ணிட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், இது பெருசா பார்க்கணும். அடுத்த அடுப்னா நம்ம பார்த்தோம்னா ஓப்பன் சோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம். ஹடூப் மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் பிக் டேட்டால தான் யூஸ் பண்ணுவாங்க ஹடூப்ல. ஆப்ரேடிஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபைல் சிஸ்டம் HDFS. ஸ்டோர் டேட்டா. ஓகே, ஸ்டோர் டேட்டா மல்டிபிள். இது எப்படி ஸ்டோர் பண்ணோம், அதான் மாஸ்டர் நோடு, வர்க்கர் டேட்டா நோடு, மாஸ்டர் நோடு, வர்க்கர் நோடு, மாஸ்டர் நோடு மெட்டா டேட்டா வச்சிருக்கோம். டேட்டா ஸ்ப்ளிட் ஆகும். டேட்டா வர்க்கர் நோடு ஆக்சுவலான கன்சோல் லொகேஷன்ல இருக்கும். இப்போ மாஸ்டர் நோடு வந்து இப்போ ஏதாச்சும் நான் கிளைண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா மாஸ்டர் நோடு வந்து எனக்கு லொகேஷன் டேட்டா நோடோட லொகேஷனை தரும். கிளைண்ட் போய் டைரக்டா டேட்டா நோட்ல இருந்து டேட்டா ரிட்ரீவ் பண்ணிக்கும். அவ்வளவுதான். அதுல மேப் ரெடியூஸ்னா என்னன்னு தெரியும். நீ அந்த டேட்டாவை ரீட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவ, மேப் பண்ணுவ, ரெடியூஸ் பண்ணுவ, அந்த ப்ராசஸ் எல்லாம். ஆமா,
6 ஸ்டெப்ஸ் வருங்க. யான்ன்றது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அந்த மெட்டா டேட்டா எது எங்க இருக்கு அப்படின்னு பார்ப்போம்ல, அது யான் தான் பார்த்துக்கோங்க. ஓகேவா? கடைசியா க்ளூவா இருக்குடா, இன்னும் போகுதுடா. இங்க பாருடா, இன்னும் நிறைய சர்வீஸ் இருக்கு, பாப்போம். சின்ன சின்னதுதான், டக்கு டக்குன்னு முடிச்சுலாம். AWS க்ளூ, இது வந்து சர்வர்லெஸ் ETL டூல். ஓகேவா? நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், புரியுதா? இது ஒரு கிளவுட் பேஸ்டு பே as you go மாடல் தான். நீ எவ்வளவு யூஸ் பண்றியோ அவ்வளவு பே பண்ணு. எனக்கு கிளவுடோட ப்ராப்பர்ட்டியே என்ன? பே as you go பிரைஸ். ஆமா, சர்வர்லெஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சர்வர்லெஸ் ETL டூல் மெயின் பாயிண்ட்லாம் நான் இப்படிதான் வச்சிருப்பேன். 2 பாயிண்ட் போட்டிருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும். சர்வர்லெஸ் ETL டூல், அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இதுக்கு நிறைய டைப் இருக்கு, நிறைய விதமா நீ யூஸ் பண்ணலாம். டிராக் அண்ட் டிராப் ஃபீச்சர் இருக்கு, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஜூபிட்டர் நோட் புக்கா போடலாம். அப்படி இல்லையா, நீ பைத்தான் ஸ்கேலா கோடாவும் போடலாம். அதாவது ஜூபிட்டர் நோட் புக்ல பைத்தான் ஸ்கேல் தான் எழுதுவேன், அது ஏதாவது தனித்தனியா சொல்லியிருக்காங்க இங்க. என்ன பார்த்தோம்? கிளவுட் பேஸ்டு, கிளவுட் நேட்டிவ்ல சப்போர்ட் போத் ELT-யும் பாத்துக்கும். கிளவுட் நேட்டிவ் ELT, இது வந்து ELT சப்போர்ட் பண்ணும், ETL சப்போர்ட் பண்ணும். புரியுதா? Azure டேட்டா நம்ம என்ன பார்த்தோம்? அதே கிளவுட் பேஸ்ட் தான். மெயின் பாயிண்ட் என்ன? ஸ்ட்ரென்த், அதிக நம்பர் ஆஃப் கனெக்டர், ஃபிளெக்சிபிலிட்டி. அதுதான், அது நிறைய கனெக்டர் இருக்கனால நல்லா ஃபிளெக்சிபிளா இருப்பாங்க. இவனுக்கும் 2 இருக்கு, நோ கோட் இருக்கு, இல்லைன்னா GUI யூஸ் பண்ணி. அதான் GUI-னா டிராக் அண்ட் டிராப் மாதிரி. நோ கோடுனா கோடே இல்லாம எனக்கு தெரிஞ்சு ஏஜென்டிக் டெவலப்மெண்ட்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல அதை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியல. நம்ம அடுத்து போகலாம். கூகுளோடது கூகுள் சர்வீஸ் வந்து கூகுள் கிளவுட் டேட்டா ஃப்ளோ. இதுக்குள்ள வந்து அப்பாச்சே பீம் பைப்லைன். அப்பாச்சேனாலே எனக்கு வந்து ஜாவா தான் ஞாபகம் வரும், அதனால நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பாச்சே ஆஃபர் ஜாவா அண்ட் பைத்தான் அண்ட் கோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். எப்படி ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னு API எல்லாம் வச்சுக்கோமா, அந்த சர்வீஸ்லாம் இதில் நீ பண்ணிக்கலாம். ஏன்னா அவன் அப்பாச்சே பீம்னு ஒன்று யூஸ் பண்றான் பைப்லைன்ல. இது வந்து அப்பாச்சினாலே சம்திங் அவங்க வந்து ஜாவாவோட ரிலேட் பண்ற ஒரு கம்பெனி. அவங்க தான் ஜாவா ஓன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், அதை பத்தி எனக்கு தெரியல. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கூகுள் கிளவுட் டேட்டா ஃப்ளோ சப்போர்ட்ஸ் ஜாவா ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, JDBC. ஸ்டிச்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் ஸ்டிச் நான் சொல்றேன்னா, இருக்கிறதே சிம்பிளஸ்ட் இது. நீ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளே கூட ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு ETL கிரியேட் பண்ணலாம். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்காது, லைக் ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீ ரொம்ப சின்ன விஷயம்லாம் நீ பண்ணலாம் ஸ்டிச்ல. ஓகேவா? SAP இது என்ன மாதிரி டூல்? அது வந்து ஓபன் சோர்ஸ் லோ கோட். ஸ்டிச் எங்க வரும்? கிளவுட் பேஸ்ட். திருப்பி சொல்றேன், நீங்க வந்து எல்லாத்திலயும் ஞாபகம் வச்சுக்க பாக்காதீங்க. என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ரீடு கொடுங்க சும்மா. எக்ஸாம் முதல் நாள்னா சும்மா அப்படி ஒரு வாட்டி லைட்டா படிங்க. இதை என் நோட்ஸ் இப்போ எழுதுறவங்க தான் புரியுதா நான் எழுதுனது இங்கெல்லாம், இல்ல ஏதாவது புரியாம இதை அப்படியே ஒரு வாட்டி படிச்சுட்டு போனீங்கனாலே போதும். இதுல வந்து நான் மெயினான பாயிண்ட் தான் போட்டிருக்கேன். அவங்க வண்டியா கொடுத்துருக்காங்க, நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. நமக்கு ஏன் அதை யூஸ் பண்றாங்கன்ற மெயின் கீ பாயிண்ட் தெரிஞ்சா போதும், அவன் இன்டர்வியூ டேக்கிள் பண்ணிடலாம். இதுக்கு தான் சரி யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு போயிடலாம். அவனா அதை தாண்டிலாம் கேட்க மாட்டான். SAP வந்து நம்ம என்ன பார்த்தோம்? என்டர்பிரைஸ் பணத்தை புடிங்கிடுவான், எக்ஸ்பென்சிவ். மெயினா என்ன மெயின் பாயிண்ட் பாருங்க, இது யாருக்கெல்லாம் ஃபிட் ஆகும்? ERP, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சிஸ்டம், SAP. நிறைய இந்த ஆட்டோமொபைல் நீங்க இந்த BMW, ஜெர்மன் பேஸ்ட் ஆட்டோமொபைல் செக்டர்லாம் போனீங்கன்னா அவங்க ஃபுல்லா SAP. எல்லாத்துலயுமே இப்போ எல்லா கம்பெனிலுமே SAP. ஆமா, எங்க போனாலும் SAP அனலிஸ்ட்னு ஒருத்தர். அதேதான். ஆமா, அவனுங்க ஃபுல்லா இந்த ஆட்டோமொபைல்னா போனா ராஜ வாழ்க்கை தான். SAP கத்துக்கிட்டா இதெல்லாம் பாத்துக்கோங்க. SAP டேட்டா, அது பேர் வந்துச்சு பாருங்க, எடுக்கிற எனக்கே அந்த பேர் மாட்டுது. SAP டேட்டா சர்வீசஸ், அது வந்து ஒரு என்டர்பிரைஸ் டைப். மெயினா அதான் SAP ERP சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கு இது தேவைப்படும். அதுதான் டேட்டா சர்வீசஸ் டிசைனர் யூசஸ் GUI யூஸ் பண்ணுவாங்க. அந்த பைப் லைனே பில்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பெருசாக தேவையில்லை. மெயின் பாயிண்ட் எக்ஸ்பென்சிவ். SAP ERP சிஸ்டம்க்கு இது யூஸ் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான். அடுத்து போயிடலாம். கிவோ என்ன சொன்னேன்? லோ கோட் நோ கோடு. அது இல்லாம இது கிளவுட் நேட்டிவ் வேற. சோ ELT அண்ட் ETL மொத்தமா இருக்கு. சப்போர்ட் பண்ணோம். மொத்தமா 150 கனெக்டர் இருக்கான். லோ கோடு டூல் நம்ம என்ன பார்த்தோம்? லோ கோட் டூல்லயும் இதை பார்த்தோம், அது இல்லாம கிளவுட் நேட்டிவ்லயும் இதை பார்த்தோம். இங்க பாருங்க, மெயின் பாயிண்ட் ரியல் டைம் டேட்டா இன்டெகிரேஷன். அதாவது வர டேட்டா நீ அப்படியே இன்டெகிரேட் பண்ணலாம், அந்த ஜாயின் அதெல்லாம் போட்டு. அது இல்லாம
ஸ்கீமா அதுவே டிடெக்ட் பண்ணிக்கும். இதுதான் அதோட மெயின் ப்ராப்பர்ட்டியே, ஆட்டோமேட்டிக் ஸ்கீமா டிடெக்ட். அது இல்லாம இது ETL அண்ட் ELT போத் இது பண்ணும். கனெக்டர்ஸ் வந்து நிறைய இருக்கு, லோ போர்ட் இருக்கு. இதுதான் ஹீவோ வருது. குயிக் காம்போஸ் இது வந்து என்னன்னா டிசைன், டேட்டா வேர் ஹவுஸ், ETL கோடு டிசைனிங் எல்லாமே ஆட்டோமேட் பண்றோம். அந்த டிசைனிங் பில்டிங்கே இதுதான் ஆட்டோமேட் பண்ணிடும். கியூலிக் இது ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, QLIK. குயிக் காம்போஸ் இவன் எல்லாத்தையும் இவனே பண்ணிடுவான். ஓகேவா? எப்படி பண்ணுவான்? ஆட்டோமேட்டிக்கலி டிசைன்ஸ் தி டேட்டா வேர்ஹவுஸ் அண்ட் ஜெனரேட் ETL கோட். ஓகேவா? ஓகே, நான் சொன்னது பாத்தீங்களா, ஒன்னொன்னு யூனிக்கா இருக்கு பாருங்க. நிறைய எல்லாமே நான் அதுக்கான யூனிக்கான பாயிண்ட். மத்ததெல்லாம் நான் என்ன பொதுவா பார்த்தா எடுத்தேன்னா, எல்லாமே ETL டூல்ஸ் தான், எல்லாமே பாத்துக்கும். அதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏர்பைட் கனெக்டர்ஸ் நோ கோட். இது வந்து அவன் வந்து சப் டாபிக்ல கொடுத்துருந்தான், அதனால நான் எடுத்து போட்டேன். ரைட் ETL டூல் யாருக்கு? ஸ்மால் டீம். நான் என்ன சொன்னேன், ஸ்டிச், ஏர்பைட். ஸ்டிச் எல்லாம் சொன்னேன் பாத்தியா, சின்ன ரொம்ப ஏர்பைட்டும் அதேதான். ஏர்பைட் பாரு, நோ கோட் பில்டர், நோ கோட் பில்டர்ஸ். ஸ்டிச்ன்றது இதுவே ஈஸி, லைக் அந்த ஃபுல் ஃப்ளோவே ஈஸியா இருக்கும். ஏர்பிளைட் ஹீவோலாம் டிராக் அண்ட் டிராப், நோ கோட் லோ கோட். ஓகேவா? அவங்களுக்குலாம் ஸ்மால் டீமுக்குலாம் இதான் கரெக்ட். என்டர்பிரைஸ் லெவல்லாம் போனா என்ன அர்த்தம், SAP டேட்டா சர்வீஸ் அவங்களுக்குலாம் அதான் கரெக்ட். இப்போ கூகுள் கிளவுட் சம்பந்தப்பட்ட நீ எதாவது பண்ணனா கூகுள் கிளவுட் டேட்டா, மைக்ரோசாஃப்ட் ஸ்பெசிஃபிக்கா இது AWS னா AWS. நான் டெக்னிக்கல், கொஞ்சம் நீ டெக்னிக்கல் கையில எனக்கு வந்து கோடிங்லாம் வராதுன்னா இந்த டிராக் அண்ட் டிராப் ஃபீச்சர் யூஸ் பண்ணி நோ கோட் இதெல்லாம் இந்த டிராக் அண்ட் டிராப்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஆரம்பத்துல ஒண்ணு பாத்தியே ஏசைக்ளிக், இது அது எது வந்து அப்பாச்சி, அது வந்து இதுல அப்பாச்சி ஏர்ஃப்ளோ. அது ஏன் அது ஏன்றதோட அது ஒரு யூனிக்னஸ் என்ன, அதுல வந்து டைரக்டட் ஏசைக்ளிக் கிராஃப் யூஸ் பண்ணி தான் நீ அந்த பைப்லைனே டிஃபைன் பண்ற. ஹலோ, அவ்வளவுதானா? அந்த இது காமி, அந்த டயக்ராம் ஒரு டேபிள் வச்சிருந்தீங்க. கரெக்ட். நானே மறந்தேன். கிராஸ். ஓ, இங்க வந்துச்சு. ஓபன் சோர்ஸ். இதுல வந்து நான் அந்த எக்ஸாம்பிள் போட்டேன். ஓபன் சோர்ஸ்னா என்ன, ஃப்ரீ டு யூஸ், ஹைலி கம்யூனிட்டிஸ், கிளவுட் பேஸ், என்டர்பிரைஸ், அங்க பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான் நான் பாக்குறேன். கிளவுட் வந்து ELT-யும் பாத்துக்கும், AWS Glue, Azure Data Factory, தேவையில்லாம. நான் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சேன். லைக் ரொம்ப யூனிக்கா இருக்கு அப்படின்றத மட்டும் தான் நான் எடுத்து வச்சேன். இந்த ஸ்டிச், ஹீவோ, மால்டில் எல்லாம் நம்மளே படிச்சோம் கரெக்டா. ஸ்டிச் என்ன மெயினா, உங்க ஸ்டிச்னா என்ன ஞாபகம் இருக்கும்? ஈஸியஸ்ட், உங்களுக்கு ரொம்பலாம் இதுவா இருக்காது ஸ்ட்ரக்சர். அதோட கிளவுட்ல டிராக் அண்ட் டிராப் ஈஸியஸ்ட் ஸ்டிச். ஹீவோவும் அதேதான். ஹீவோ, ETL, ELT ரெண்டுமே நீ யூஸ் பண்ணலாம். அப்படியே கிளவா கிளவுட் வரைக்கும் பார்த்தாச்சு. இது பாரு, IBM SAP டேட்டா சர்வீஸ் என்டர்பிரைஸ், கிளவுட் நேட்டிவ் ELT சொன்னா, AWS Glue, Azure Data Factory, Google Cloud நோ கோடுக்கும். ஓகே, ஹீவோ ஆல்ரெடி பார்த்தோம். ஹீவோ இதுலயும் வந்துரும். ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் ETL அதே rather than scheduled batches. நான் சொன்ன பாத்தியா, வர பண்ணிடுவாங்க. அதுக்கும் ஹீவோவும் வரும், AWS Glue. மோஸ்ட்லி ஹீவோவும் AWS Glue நிறைய இடத்துல யூஸ் ஆகுங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன அளவுக்கு அதுல பாதி தெரிஞ்சா கூட போதும். எனக்கு கேட்டா எனக்கு ஏதோ இதோட நான் எழுதுனதே நல்லா இருக்குன்றியா? சரி, ஓகே. அதான் இதே கரெக்டா. இதுல என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் எழுதி வச்சுப்பேன். எல்லாத்தையும் எழுதல. நமக்கு என்ன தேவையோ, எவ்வளவு புரிஞ்சுக்கணும், நான் எவ்வளவு நான் கத்துக்கணும், நான் அதுதான் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, என்னடா ஆரம்பிக்கிறப்ப நிறைய பேர் இருந்தோம், முடிக்கிறப்ப நீனு சந்தோஷமா ரெக்கார்ட் பண்றதுனால இருக்கான், இல்ல அவனும் போயிருப்பான். எப்படி நல்லா இருந்துச்சா? புரியுதா? நான் ஃபுல்லா கவனிச்சேன், எனக்கு புரியுது. அதாவது நான் எடுத்துட்டேன், அதுக்குன்னு வீடியோ பார்க்காமலாம் இருக்காதீங்க. முடிஞ்சா அந்த வீடியோ பாருங்க, இன்னொரு வாட்டி நல்லா புரியும். அவன் இதேதான் எடுப்பான், நான் சொல்றதுதான் புரியுது. நானே எல்லா வீடியோ நீங்க எடுத்தாலும் என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு, அதை நான் இப்போ உடைக்க விரும்பல. அப்போ ஓகே உனக்கு அந்த, ஏன்னா அவன் கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசுவான் அதுல.
நோ டேட்டா இஸ் லோடட் இன்டு அப்படியே வாய்க்குள்ளேயே பேசிக்கலாம் வீடியோல. ஹெட்ஃபோனே அப்புறம் ஃபுல்ல எனக்கு அந்த வச்சு காதை இதுவும் அமுக்கி அப்புறம் அந்த கேட்டேன். இது பார்த்ததுலயே புரியுது. அந்த என்னது எஸ்கியூஎல் விசுவலைசர் அதான் அந்த ஆ, ஜெமினி விசுவலைசர் அதுவே பக்காவா இருக்கு. அதே டவுட் வந்துச்சுன்னா நீங்க அதெல்லாம் போய் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே தான் இருக்கும் எல்லாம். ரிட்டர்ன் நோட்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. போதும் எனக்கு கேட்டா. மற்றவங்களே இந்த வீடியோ ஒரு வாட்டி ரெக்கார்டிங் பார்த்துட்டா போதும்னு நினைக்கிறேன். இப்ப சந்தோஷம் இருக்கானா இல்லையா? இதுவே Stop போதும் பண்ணிட்டேன். ETL. சந்தோஷ் இருக்கான், ஸ்டாப் பண்ணிட்டியா சந்தோஷ்? அண்டி தூங்கிட்டியா சந்தோஷ்? சரண் கால் பண்ணிட்டாடா உனக்கு? பாரு. 2 seconds until I call him. அவ்வளவுதான், கால் பண்றான். சந்தோஷ் தூங்கிட்டான் தான் நினைக்கிறேன். ஏன் ரெக்கார்டிங் ஏன் ஆஃப் பண்ண சொல்றேன்? அலங்கார பந்தலிலே. மொத்த விடிய ரெக்கார்டிங் போட்டு தூங்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான் 10 மணி நேரத்துக்கு வீடியோ. நான் பேசுறதோட அதுவே போதும். நான் நோட்ஸே நீட்டா இருக்கும். போதும். கரெக்டா தான் இருந்துச்சு. இது மெயினா என்னன்னா அந்த டிரான்சாக்ஷன் கொஞ்சம் லைட்டா கத்துக்கணும். ETL ப்ராசஸ் லைக் கேட்கலாம், வாய்ப்புகள் அதிகம். ஒரு டிரான்சாக்ஷன் கோட் எழுதி காமி, இப்போ வந்து இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது, கமிட் பண்ண, ரோல் பேக் பண்ண, டர்ன்கேட் எப்படி பண்ணுவா டேபிள, அந்த மாதிரி இதெல்லாம் ETL கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. பார்க்கணும் டைம் ரொம்ப. எனக்கு இப்ப பார்த்ததுலேயே இன்னும் லேகோஸ் தான் ஒரு முழக்கமா இருக்கு. தலைவன் எடுத்தான் அப்படி. அவன் நல்லா எடுக்கலன்னு சொல்ல, அவன் மெயினான விஷயம்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. காலம்னார் ஸ்டோரேஜ் அதெல்லாம் எனக்கும் ஞாபகம் இருக்கு. பார்க்ரேட் அதெல்லாம் கடைசி விஷயம்லாம் கொஞ்சம் கரெக்டா எடுத்துட்டான். ஸ்னாப்ஷாட்டு, இப்போ யூசர் எப்படி ஹிஸ்டாரிக்கலா ஆக்சஸ் பண்ணுவாங்க, லேட்டஸ்ட் டேட்டா எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்க, எப்படி கார்பேஜ் கலெக்டர், அதெல்லாம் சூப்பரா சொன்னான். நடுவில் ஏதாவது தேவையில்லாத வேலைலாம் பார்த்தான். எடுக்கல சந்தோஷ் போனேன். வெரி குட். நீரா அலங்கார பந்தலிலே டே எந்திரா எந்திரி அஞ்சலி எந்திரி. சரி விடு, வீடியோ தேவையில்ல, நோட்ஸே போதும். நீ கேட்டா அவன் தூங்குவான். அத்திம்பேல் நிம்மதியே தூங்குவார். நம்ம போலாம். ரைட்ரா. சரி பாப்போம். அவனே ஏஞ்சி டெலிட் பண்ணிப்பான். அப்புறமா எல்லாம் அப்லோட் பண்றான். சந்தோஷ் அப்படி முடிச்சிருந்தா அப்லோட் பண்ணிடு. ரெஸ்பான்ஸ் அதான் போட்டா மெசேஜ் போட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஓ நீதான் போட்டிருக்க. இல்ல போல தூங்கிட்டான். இல்ல அதுவா கூட இருக்கும், பேசிக்கிட்டு இருப்பான். என்னடா போ போ டீம் இது மீட் கவுண்டே கம்மி ஆயிட்டு வருது. டூலதான் நிக்குது. எப்போ நீ நான் மட்டும்தான் இருக்கும். ஏன்டா யாரும் பிளேஸ் ஆகணும்னு ஆசை இல்லையா? எனக்கு புரியல. கரெக்டா தான் பேசல போற மாதிரி எனக்கு தோணுது. ப்ராப்பரா போறோம். மத்தவனுக்கு எப்படி படிக்கிறானுங்களோ தெரியல. அதெல்லாம் மத்தவனுக்கு படிக்கிறானுங்களானே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. மத்த டிபார்ட்மெண்ட் இந்த நீ சொன்ன ஏடிஎஸ் லிப்டி அப்படின்னு அதெல்லாம் எதுவுமே யோசனை இல்லை. நம்ம கரெக்டான ஃப்ளோல ப்ராப்பரான இதுலதான் போயிட்டு இருக்கோம். எஸ்கியூஎல் பார்த்தோம், டச்ல தான் இருக்கேன். டெய்லி ஏதாவது ஒன்னு காக்னிசன்ட்டுக்காக பாத்துறேன். நானும் இதையாச்சும் பண்ணிடுறேன். உடல இப்போ இத ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டோம்னா அவருங்க எஸ்எம்இ ட்ரைனிங் அப்போ ஃபுல்லா இது ஒரு ரிவைஸ் அடிச்சுட்டு அவங்க வந்து என்ன தேவையோ அது எடுப்பாங்க கரெக்டா. அப்போ நமக்கு புதுசா இருந்தா நமக்கு வந்து ஒரு கனெக்ட் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையுமே பாத்துட்டதுனால அப்புறம் ஈவினிங் ஃபுல்லா வந்து டெய்லி இன்டர்வியூ நாளுக்கு முன்னாடி வரைக்கும் பைத்தான் சீக்வல் ரிவிஷன் தான். மறுபடியும் பைத்தான்னா நம்ம என்னதான் பார்த்தாலும் திருப்பி போட்டாதான் வரும். பாத்துக்கிட்டே இருக்கலாம். இன்னொன்னு கூட நம்ம இந்த வியூ ட்ரிகர்லாம் லாஸ்ட்ல ஒரு வாட்டி தானே பார்த்தோம். லைட்டா என்னன்னா பார்த்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா சின்டாக்ஸ் எல்லாம் வந்துச்சு மோஸ்ட்லி. பாத்துடலாம். விண்டோ ஃபங்க்ஷன் சப்கோடிஸை டிவோர்ஸ் பண்றது அதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் படிக்கல. மோரலஸ் எல்லாமே கவர் பண்ணிருந்தேன் நினைக்கிறேன். அதான் ஜாயின்ஸ் நேரா தாவிட்டோம். போனா அந்த சப்கோடிஸை டிவோர்ஸ் பண்றோம்.
எனக்கு பார்ப்போம். ஓகே பாய்.